मनोतत्व पोर, psychological war. இந்த கடைசி நாட்கள்ல தீர்க்க தரிசனங்கள் பற்றின விழிப்புணர்வு காரியங்களை நாம் சிந்தித்து கொண்டு வருகிறோம். இதுல கர்த்தர் இந்த வேத புஸ்தகத்திலே நமக்கு பல காரியங்களை வெளிப்படுத்தி காண்பிச்சிருக்கிறார். அவைகளை ஒவ்வொன்றாய் நம்ம தியானம் செய்தோம், அதை பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த கடைசி காலத்தின் அடையாளங்கள் என்னென்னலாம் நடக்குது அப்படின்னு பார்த்தோம். ஆனா இன்னைக்கு நாம பார்க்க போறது என்னன்னா, கர்த்தர் எங்களோடு பேசின, கர்த்தருடைய ஊழியக்காரர்களோடு பேசின கடைசி கால தீர்க்க தரிசனங்கள் சிலவற்றை குறித்து பார்க்க போறோம். சென்ற டிசம்பர் மாசத்துல கர்த்தர் எங்களோட பேசின, கர்த்தர் இனி வருகிற வருஷத்திலே என்ன பேச போகிறார் என்பதற்காக நாங்கள் சில ஊழியக்காரர்கள் ஒரு 60-70 பேர் ஒன்னா கூட நாங்கள் ஜெபம் பண்ணோம். அந்த 3 நாட்களிலும் இடைப்பட்டு எங்களோட பேசினார். அதில் அவர் பேசின சில கடைசி கால செய்திகளை இனி வருகிற நாட்களில் நாம் ஒவ்வொன்றாய் பார்க்க போகிறோம். கடைசி கால செய்திகளுடைய தன்மை எப்படி இருக்குன்னு கேட்டால், அது சும்மா வெளிப்பாடு என்கிற பெயரில் உடுக்கடிக்கிற மாதிரி இருக்காது. நல்ல காலம் பிறந்துருச்சு அப்படிலாம் இருக்காது. அது என்ன இருக்குன்னா, கடைசி கால சாத்தானுடைய தந்திரங்கள் பற்றி, நீங்கள் நடந்து கொள்ள வேண்டிய விதங்கள் பற்றி, உங்களுடைய செயல்முறைகள் பற்றி, நீங்கள் எப்படி இப்படி ஆக்டிவேட் பண்ணணும், என்ன மாதிரி ஊழியம் செய்யணும் என்பது இப்படித்தான் இருக்கும். கடைசி காலத்தில் வரக்கூடிய செய்திகள் எல்லாம் வேக வேகமாக, ஏனென்றால் இது அவசர கால செய்திகள். இது சாதாரணமாக நீட்டி முளைக்கி பேசுகிற செய்தி இல்லை. ஆகவே இந்த அவசர கால செய்தியில் அவர் சொல்லுகிற காரியங்கள் சாத்தானுடைய தந்திரங்கள் பற்றி வந்திருக்குது. கர்த்தரதுல முதலாவதாக ரொம்ப குறிப்பாக விசேஷமாய் கர்த்தர் அடிக்கடி பல முறைகள் என் கூட பேசின அந்த இடத்துல வெளிப்பாடு கொடுத்த ஒரு காரியம் இருக்கு. சாத்தான் இனி புதிதாய் துவங்க போகிற காரியம் சைக்காலஜிக்கல் வார், மன தத்துவ போர். கர்த்தர் சொல்லம், கிறிஸ்தவ விசுவாசிகளோட சாத்தான் ஒரு காலத்துல மாம்சத்துல சண்டை போட்டான். ஒருவனை சாத்தான் பிடித்து கொண்டால் அவனுக்கு பார்த்தீங்கன்னா காது கேட்காம போயிடும், கண்ணு தெரியாம போயிடும். வசனத்தில் பார்க்குறீங்கல்ல, கண் தெரியாத ஒருத்தர் இருக்கிறான், வாய் பேச முடியாமல். அவனை ஒரு பொல்லாத ஆவி, ஒரு அம்மாவை கூனியாக இருக்க பண்ணுச்சு. பொல்லாத ஆவி விலக போன உடனே அந்த அம்மா எந்திரிச்சிட்டா. சரீரத்தை தொட்டான் ஒரு காலத்தில். ஆனால் கர்த்தர் சொல்ல, கடைசி காலத்தில் சாத்தான் சரீரத்தை தொட மாட்டானா, மனசை தொடுவானா. மனசை. சைக்காலஜிக்கல் வார் என்றால் மன தத்துவ போர். அவனுடைய அணுகுமுறைகள் மனம் சார்ந்தவைகள். இனிமே ஒரு மனிதனை இயக்கி கொண்டிருப்பதில் பிரதான பங்கு வகிக்கக்கூடியது என்னன்னா மனம். மனம் ஒரு மனிதனுக்கு பிறண்டு போயிடுச்சுன்னா, அவன் எவ்வளவு பலமுள்ளவனாய் இருந்தாலும், எவ்வளவு ஸ்ட்ரென்த் உள்ளவனாய் இருந்தாலும், அவன் பயனற்றவனாய் மாறி போய் விடுவான். 1 சாமுவேல் புஸ்தகத்தில் 25வது அதிகாரம் என்று நினைக்கிறேன் படிச்சீங்கன்னா, நாபால் என்ற ஒரு மனிதனை குறித்து வேத புஸ்தகத்தில் போட்டிருக்கு. அந்த நாபால் நல்ல ஒரு கனத்த ஆளு, நல்ல ஒரு பெரிய வீரன் மாதிரி இருப்பான். அவன் இருந்து தன் ஆடுகளுக்கு மயிர் கத்தரித்து கொண்டிருக்கிறான். தாவீதும் அவனுடைய படை வீரர்களும் அவனிடத்துல வந்து கவனமா இருந்ததுனால சாப்பிட ஏதாவது தாங்கன்னு சொல்லி கேட்டாங்க. அவன் அவர்களுக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்லி மறுத்து விட்டான். மறுத்து விட்டான். தாவீது கோபமாய் போய் விடுகிறார். உடனே தாவீது கோபமாய் போட்டான்னு கேள்விப்பட்டு நாபாலுடைய மனைவி தாவீதை குளிர்மைப்படுத்துவதற்காக நிறைய சாப்பாடு பொருள் எல்லாம் எடுத்து கொண்டு வந்து தாவீட்டை கொடுத்து, என் புருஷன் தெரியாம செஞ்சிட்டார், மன்னித்துக்கொள் என்று சொல்லி அவர் கொடுத்தான். இதை கொடுத்ததை அந்த நாபால் பார்த்த போது, ஐயோ, தாவீது மன்னர் அல்லவா வந்திருந்தார், நாம் அவரை இப்படி அவமரியாதை பண்ணிவிட்டோமே என்று நினைச்சானோ, என்ன நினைச்சானோ தெரியல. வசனம் அங்கே போட்டு 25வது அதிகாரத்தில் 12வது வசனம் நினைக்கிறேன். அதில் என்ன போட்டிருக்குன்னா, நாபாலுடைய இருதயம் அவனுக்குள்ளே செத்து போயிற்று, அவன் கல்லாய் மாறினான். ஆள் சாகலை, இருதயம் செத்து போச்சான். இருதயம் செத்து போனா அப்படியே இது அப்படியே உட்காந்துருவான். உட்கார வச்சா சித்த பிரம பிடிச்ச மாதிரி. அவன் அங்கே பிரயோஜனம் இல்லாதவனாய் மாறி போய் விடுகிறான். ஒரு மனிதனை கலைக்க வேண்டுமானால் அவருடைய மனசை குழப்பிட்டீங்கன்னா போதும், அவருடைய பலமெல்லாம் போன மாதிரி போயிடும். அவன் ஒண்ணுமே இல்லாம ஒரு மனிதனை இயக்குவது என்னன்னா அவருடைய மனம் தான் முதல்ல. அவருடைய உடம்பு 2வது தான் ஸ்ட்ரென்த். ஆனா ஒரு மனிதனை இயக்குவது அவருடைய மனம். மனம் சார்ந்த விஷயங்கள் தெளிவாயும் புத்தி நிறைந்ததாயும் ஆரோக்கியமானதுமாக இருந்தால் அவருடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். மனம் குழம்ப ஆரம்பிச்சுச்சுன்னா அவனுக்கு பணம் இருக்கலாம், காசு இருக்கலாம், பக்தி இருக்கலாம், உடம்புல வலு இருக்கலாம், ஆனால் அவன் எதற்கும் பயனற்றவனாய் மாறி போயிடும். மனம் பிறண்டு போய்விட்டால். சாத்தானுடைய தந்திரங்களில் ஒன்று, கடைசி கால தந்திரத்தில் ஒன்று சைக்காலஜிக்கல் வார், மன தத்துவ போர். மனிதர்களின் மனங்களை பிடித்து கலைக்க போகிறான். இனி வர்ற காலத்தில் மனிதருடைய மனங்களை செயலற்றதாய் மாற்ற போகிறான்.
மனிதர்களுடைய மனங்களை குழப்பி விட்டால் அவன் எவ்வளவு பலம் இருந்தாலும் பலமற்றவனாய் மாறி போய்விடுகிறான். சைக்காலஜியா ஒரு மனிதனை நீங்க டச் பண்ணீங்கன்னா ஈஸியா அவனை சுலபமாய் உற்சாகம் உள்ளவனாய் மாற்றி விடலாம், அல்லது அவனை செயலற்றவனாயும் மாற்றி விடலாம். மனுஷனுடைய மனம்தான் ஒரு மனிதனை நல்ல வழிகளிலும் அல்லது சோர்ந்த வழிகளிலும் இயக்கி கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம் நம்ம. அப்ப என்ன செய்ய போகுதுன்னா, இனி வருகிற காலங்களில் மனிதர்கள் ஊக்கமாய் செயல்பட முடியாதபடி அவருடைய இருதயத்தை சாத்தான் குழப்ப போகிறான். சாத்தானுக்கு இடம் கொடுத்துட்டீங்கன்னா இனி அவன் செய்ய போறது என்னன்னா, இருதயத்தை குழப்பி விடுவான். ஒரு காய்ச்சல் வந்துடும், ஒரு 3 நாளில் சரியாக நினைப்போம், சரியாகல 4 நாள் 5 நாள் அது கொஞ்சம் கூடி பெரிய கொண்டே போகிறது. அப்புறம் தலை வலிக்க ஆரம்பிச்சிருது, தொண்டை எல்லாம் பிடிக்க ஆரம்பிச்சிருது, வயிறெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருது. இவனுக்கு பயம் வந்துடும். முகத்தை பார்த்தீங்கன்னா வெளிரி மஞ்சள் பூத்து போயிடும், ஒரு மாதிரி மஞ்சள் காமால பிடிச்ச மாதிரி ஆயிரும். அப்படியே பயந்து அப்படியே இருப்பான். இந்த ஆளை காய்ச்சல் இருக்கும், அப்படியே ஆஸ்பத்திரி கொண்டு போய் டெஸ்ட் பண்ணி ஒரு நல்ல டாக்டர்கிட்ட கொண்டு போனால் அந்த டாக்டர் பேசுகிறார். டாக்டர் பார்த்துட்டு சொல்ல, இது ஒன்றும் இல்லை, சாதாரண ஃபீவர், இந்த மருந்து ஒரு 2 நாளைக்கு சாப்பிட்டீங்கன்னா போய் சரியாக போயிடும்னு சொல்லி மருந்தை கொடுத்துருப்பார். அவன் சாப்பிட்ருக்க மாட்டான். வீட்டுக்கு வரும்போது பாருங்கள் முகம் நல்லா இருக்கும். ஆயிருமா, நமக்கே ஒரு ஃபீலிங் இருக்கும் நல்லா நம்ம மாதிரி. என்னன்னா, முதல்ல வந்த வியாதியை விட இந்த வியாதி என்னமாய் வந்து முடியுமோ என்கிற மனக்குழப்பம் தான் நம்மை வாட்டி கொண்டிருந்தது. அது நம்மை அப்படி வந்து பெட் ரெஸ்ட்ல கீழே படுக்க போட்ட மாதிரி இருந்தது. ஒரு ஆஸ்பத்திரி போய் பார்த்து டாக்டர் சொல்லிட்டார், இது ஒன்றும் இல்லைங்கன்னு சொல்லிட்டார் பாருங்க, நமக்கு ஒரு புது தெம்பு வந்து விட்டது. அதனால தான் முதல்ல டாக்டர்களுக்கு என்ன சொல்லி தராங்கன்னா, சைக்காலஜி சொல்லி தர்றாங்க. டாக்டர்களுக்கு மனத்தத்துவம். அந்த காலத்துலலாம் டாக்டர் என்ன செய்ய மாட்டாங்கன்னு சொன்னால், நேரடியாக ஒரு பெரிய வியாதியை இருக்கிற ஒரு மனிதனுக்கு பெரிய வியாதியை நேரடியாக சொல்ல மாட்டாங்க அவங்ககிட்ட. அவங்க வேண்டிய ஒரு இடத்துல தனியாய் சொல்லுவாங்க, இந்த வியாதி ரொம்ப மோசமானது, அதை பேஷண்ட்டை சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ உள்ள டாக்டர்களுக்கெல்லாம் வேற மாதிரி சைக்காலஜி படித்து கொண்டு வருகிறார்கள். சாதாரண தலைவலியாக இருந்தால் கூட அவனை கட்டில் கடையாக படுக்க போட்டுறான். இதை பார்த்துட்டு உடனே சிடி ஸ்கேன் எடுக்கணும்னு சொன்னோடனே அவனுக்கு அவ்வளோ சப்த நாடி ஒதுங்கிடும். அப்படி இது என்னம்மா முடியும் தெரியலையே, டாக்டர் தலைவலிக்குது, அப்படியா என்னன்னு தெரியலையே, எதுக்கு ஒரு சிடி ஸ்கேன் போட்டு பார்த்துருமேன்னு சொன்னார்னா முடிஞ்சு கதை. இவன் இப்போ இருக்கிற டாக்டர்களுடைய சைக்காலஜி வேற மாதிரி இருக்கு. இந்த சைக்காலஜியை பயன்படுத்தி அவன் கையில் இருக்கிற பணத்தெல்லாம் பறித்து விட வேண்டும் என்று நினைக்கிற மருத்துவர்கள் இன்னைக்கு பெருகி இருக்கிறாங்க. ஆனால் அந்த காலத்து டாக்டர்ஸ் என்ன செய்வாங்கன்னா, ஒரு பெரிய காரியம் இருந்தால் பக்கத்தில் யார்ட்டையும் சொல்ல மாட்டாங்க, தனியாக பார்த்து அவருடைய உறவினர்களை சந்தித்து அவர்களை அழைத்து பேசுவாங்க. இப்பவும் அதே மாதிரி சொல்லுகிறார்கள். யாரை வியாதியஸ்தின பேஷண்ட் பக்கத்தில், இவர் யாருங்க வேண்டியது யாருங்க, நீங்கள் மாத்திரம் தனியாக வாங்க, உங்கள்கிட்ட ஒரு விஷயம் பேசணும்னு சொன்னோன்னே இவன் அவ்வளோ கோமாக்கு போயிடுவான், என்னமோ போச்சு போலகிடான். அப்போ சைக்காலஜி தான் ஒரு மனிதன் என்னன்னா இயக்குகிறது, டைரக்ட் பண்ணுது. அவருடைய மனம் எப்பொழுதும் புதிதாகிறதுனால தான் மறுரூபமாக முடியுமா. கர்த்தர் சொல்லுகிறார், மறுரூபத்திற்கு உண்டான அந்த முடிச்சு எங்க இருக்குன்னு கேட்டா மனம். உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் என்று எழுதியிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ அந்த மனசு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், அதில் ஸ்ட்ரெஸ் என்பது வரக்கூடாது. அப்போ கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் என்று சொல்ல, சாத்தான் என்ன செய்யறான்னா, இது கடைசி காலம், மனிதர்கள் இமைப்பொழுதிலே மறுரூபமாக்கப்பட வேண்டும். அப்படித்தான வசனம் போட்டிருக்கு. ஒரு நொடியிலே, ஒரு இமைப்பொழுதிலே, கடைசி எக்காலம் ஒலிக்கும் பொழுது நாம் எல்லாம் உயிரோடு இருக்கும், நாம் எல்லாரும் மறுரூபமாவோம் என்று எழுதியிருக்கு. அல்லேலூயா. இந்த வசனம் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி சாத்தானுக்கும் தெரியும். ஒரே நொடியிலே இப்பொழுது இருக்க உயிரோடு இருக்கிற ஜனங்கள், கர்த்தர் வரும் அந்த நாளில் ஒரு எக்கால சத்தம் கேட்கும் போது இவர்கள் எல்லாம் ஒரு நொடியிலே மறுரூபமாக வேண்டும். உடனே அவன் பார்க்கிறான், அது இந்த காலம்தான். அப்ப இந்த காலத்திலே மனிதர்கள் மறுரூபமாக வேண்டுமானால் வேதத்தில் போட்டிருக்கு, மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாங்கள் என்று போட்டிருக்கு. அப்ப என்ன செய்யலாம் தெரியுமா, இவர்களை மறுரூபமாக்க விடக்கூடாது என்றால் அவன் மனசை முதல்ல பிடிக்கணும். எந்த மனசுக்கும் மறுரூபத்துக்கு தான் சம்பந்தம் இருக்கிறது. மனசு புதிதாகிவிட்டால் மறுரூபமாகி விடுவான், மனசை குழப்பிட்டா மறுரூபமாக முடியாது. ஆகவே சாத்தான் இப்ப என்ன செய்யறான்னா, கடைசி காலம் மறுரூபத்தின் காலம். மறுரூபம்னா தெரியும் உங்களுக்கு, மறுரூபம்னா ஒரு வினாடியிலே ஒரு நொடியிலே கர்த்தர் எப்படி இருக்கிறாரோ அது மாதிரி மாறி நம்ம போயிடுறது. பைபிளில் போட்டிருக்காது. என்ன செய்வாங்களாம், கடைசி எக்காலம் ஒலிக்குமா, வானத்திலே, நடு வானத்திலே, மத்திய வானத்திலே இயேசு வந்து நிற்பார். நின்ற உடனே ஒரு பெரிய எக்கால சத்தம் கேட்கும். அப்பொழுது உயிருள்ளவர்களாகிய நாம் ஒரு நொடி பொழுதிலே, ஒரு இமை பொழுதிலே, இமை பொழுதுனா ஒரு அப்படி கண்ணை அப்படி அமைச்சு மூடுறதுக்குள்ள ஒரு வினாடி பொழுதுக்கும் குறைவான நேரம் தான், ஒரு இமை பொழுதிலே மறுரூபமாகும். மறுரூபம் என்றால் நம்முடைய இந்த உடம்பு
அப்படியே ஆவிக்குரிய உடம்பாக மாற்றப்பட்டுவிடும், டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிரும். இயேசுநாதருடைய உடம்பு அப்படி தான் மாறுச்சு. அவர் உயிரோடு எழும்பினார், கல்லறையின் கற்கள் புரட்டப்பட்டது, உயிரோடு எழும்பி தம் சீடர்களுக்கு அவர் காண்பித்தார். அவருக்கு உடம்பு இருந்துச்சு, எலும்பு இருந்துச்சு. அங்கே தோமா சொன்னார், நான் இயேசுவை தொட்டு பார்த்தால் ஒழிய, அவருடைய காயங்களுக்குள் என் கை விரலை போட்டு பார்த்தால் ஒழிய, அவருடைய விழாவிலே என் கையை வச்சு பார்த்தால் ஒழிய நான் அதை நம்ப மாட்டேன் என்று சொன்னான். சீஷர்கள் கூடியிருந்த பொழுது இயேசு அவர்கள் நடுவில் வந்து நின்று, உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லி தோமாவை அழைத்து என் கையை தொட்டு பார் என்று சொன்னார். கையை தொட்டு பார்த்தான். அவர்கள் தங்கள் நடுவில் இயேசு வந்து நிற்கிறதை கண்டு ஒரு ஆவியை காண்கிறதாக நினைத்து பயந்தார்கள். இயேசு சொன்னார், வந்து என்னை தொட்டு பாரு, ஒரு ஆவிக்கு எனக்கு இருக்கிறதை போல சதையும் எலும்பும் இருக்காதே என்று சொன்னார். உண்மை, வாஸ்தவம். ஆனா இயேசுநாதர் என்ன செய்தார் தெரியுமா? வீடு பூட்டி இருக்கும்போது அவங்களுக்கு நடுவில் வந்து நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். அது எப்படி முடியும்? ஒரு உடம்புல எலும்பும் இருக்குது, சதையும் இருக்கு, கதவு பூட்டி இருக்கு. ஆனா இயேசு அவர்கள் நடுவில் வந்து, கதவெல்லாம் திறக்கல, இயேசு நடுவில் வந்து நின்று சமாதானம் என்றார். கையை தொட்டுப்பார், காலை தொட்டுப்பார், எலும்பு இருக்குன்னு சொன்னா அவன் குழம்பிட்டான். கையை தொட்டு பார்த்தா எலும்பு இருக்கு, காலை தொட்டு பார்த்தா எலும்பு இருக்கு, கதவு பூட்டி இருக்கு, இந்த ஆள் இவர் எப்படி உள்ள வந்தார்? அதான் அவனுக்கு குழப்பம். அது என்ன குழப்பம் என்றால், ஒரு கதவு பூட்டி இருந்தால் இந்த ஸ்தூல சரீரம் என்றால் நம்முடைய இந்த சரீரம் உள்ளே நுழைய முடியாது. இது ஒரு இயற்கை சட்டம். ஆனால் அதே சரீரம் ஆவிக்குரிய சரீரமாய் மாற்றப்பட்டு விட்டால் அதை எந்த இயற்கை சக்தியும் தடை செய்யவே முடியாது. அல்லேலூயா. கதவை பூட்டினா அது வாட்டுக்கு உள்ள அப்படியே டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி உள்ள போயிடும், அப்படியே ஆவி மாதிரி. ஆனா அதுக்கு சரீரம் இருக்கும், உடம்பு இருக்கும். இந்த சரீரத்துக்கு பேர் தான் மறுரூபமாக்கப்பட்ட சரீரம் என்று பெயர். பாருங்க, ஒருவன் சரீரத்தில் இருந்தால் அவன் என்ன செய்ய முடியாது? மேலிருந்து குதிச்சா கீழே தான் வந்து விழ முடியும், கீழே இருந்து மேலே பறக்க முடியாது. பறக்க வேண்டுமானால் ஏதாவது ஒரு ஆயுதம் அவனுக்கு வேணும். ஒரு பலூன் வேணும். பலூன்னா இந்த பலூன், பெரிய பலூன் பார்க்கணும், விளம்பர பலூன்லாம், அது மாதிரி பலூனு, ஹைட்ரஜன் பலூன், அது மாதிரி பலூன் வேணும், அல்லது பிளேன் வேணும். ஏதாவது ஒன்று இருந்தால் தான் அவனால் பறக்க முடியும். ஆனால் இயேசு உயிர் தெழுந்தார். இயேசு தம்முடைய சீடர்களோடு அங்கே நின்று பேசி கொண்டிருந்தார். அப்பொழுது ஒரு மேகம் மறைவாய் வந்து அவரை உயிரோட பறத்துக்கு எடுத்துக்கொண்டு போய் அப்படியே வானத்துக்கு போயிட்டார் மேலே. அது எப்படி போக முடியும்? கீழே இருந்து ஒரு ஆள் எப்படி மேலே போகிறத பார்த்துருக்கீங்களா நீங்கள்? போக முடியுமா அப்படி? எந்த விதமான பிடிமானமும் இல்லாமல், எந்த விதமான எந்திரமும் இல்லாமல் ஒரு சரீரம் மேலிருந்து கீழ் விழுகிறதை பார்க்கலாம், கீழிருந்து மேல் போகிறதை பார்க்க முடியாது. அது மாம்ச சரீரத்துக்கு முடியாது. ஆவிக்குரிய சரீரம் இடம் விட்டு இடம் மறைஞ்சு போயிடும் அந்த அவர் நடுவில் இருந்து. ஆனால் உடம்பு இருக்கும். கதவு பூட்டினா உள்ள நுழைய முடியும், பூட்டின போலாம் அதெல்லாம் ஒன்றும் செய்யாது, உள்ள போயிட முடியும். தீ மேலே நடக்க முடியும், கடல் மேலே நடக்க முடியும், வானத்திலே பறக்க முடியும். இது ஒரு புதிய சரீரம். இதைத்தான் வேதத்தில் போட்டிருக்கு, ஆவிக்குரிய மேனி அப்படின்னு போட்டிருக்கு. ஹல்லேலூயா. ஆவி மேனி. இந்த மேனி என்ன செய்யுமா? அந்த உடம்பு அப்படியே அதே உடம்பு தான், மாம்ச ரத்தம் எல்லாம் இருக்கும். இந்த உடம்பு என்ன செய்யுமா? அப்படியே டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி அந்த ஆவி செய்யக்கூடிய கிரிகள் எல்லாம் அதையும் செய்ய ஆரம்பிச்சிருமா. இதுக்கு பேர் தான் மறுரூபமாக்கப்பட்ட சரீரம் என்று பெயர். இந்த ஒரு இமை பொழுதிலே நம்முடைய சரீரம் எல்லாம் மறுரூபமாக்கப்படும். மறுரூபமாக்கப்பட்டா என்ன செய்யும் கேட்டா, சரீரத்தில் எந்த குறைபாடும் இருக்காது. அப்பொழுக்கு இல்லாத சரீரமா இப்படியே சரீரம் அப்படி மறுரூபமாக்கப்பட்டு இருக்கிற இருமலோட, இருக்கிற காச நோயோட, அல்லது இருக்கக்கூடிய அந்த ஈசனோஃபீலியாவோட இப்படி போய் நினைச்சுன்னா அது பெரிய கொடுமை. அது எல்லாம் சரியா போயிடும், எல்லாம் சரியா பெர்ஃபெக்ஷன். சரீரம் முழுதும் அப்படி பெர்ஃபெக்டா மாறிடும். மாறி அவர்கள் பரலோகத்துக்குள்ளே போய் விடுவார்கள். அது பேர் தான் மறுரூபம். மறுரூபமாக்கப்பட்டு அவர்கள் ஒரு இமைப்பொழுதிலே கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ளே எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். இந்த மறுரூபம் என்கிறது எதில் சம்பந்தப்பட்ட விஷயம்னா, மனம் சம்பந்தப்பட்ட விஷயம். வேதத்தில் போட்டிருக்கு, உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் என்று எழுதியிருக்கு. இப்போ மறுரூபமாக்கப்படுகிறவர்கள் மனம் புதுசா இருக்கணும், ஃப்ரெஷ்ஷா இருக்கணும். மனசு குழம்பக்கூடாது, மனசு திடம் உள்ளதா இருக்கணும், மனம் விசுவாசம் உள்ளதா இருக்கணும், மனம் எல்லாவற்றிலும் தேவனை சார்ந்திருக்கிறதா, புதுப்பிக்கப்பட்டதா, புதிதாக்கப்பட்டதா இருக்கணும். அதைத்தான் கர்த்தரங்க சொல்ல. அதை சாத்தான் பார்க்கிறான். இது ஜனங்கள் மறுரூபமாக போகிற காலம், மறுரூபம் உண்டாக்கப்பட போகிற காலம். ஒரு இமை பொழுதிலே, நொடி பொழுதிலே, கணப்பொழுதிலே ஒரு கூட்டம் ஜனங்கள் மறுரூபமாக்கப்பட போற காலம். அப்படின்னா என்ன செய்யணும்? இவருடைய மனங்களை பிடிப்பதுதான் இவர்களை மறுரூபமாக்க முடியாமல் தடுப்பதற்குண்டான ஒரே ஒரு வழி. அப்போ சாத்தான் இப்போ கடைசி காலங்களில் செய்யக்கூடிய வார் என்னன்னு கேட்டிங்கன்னா, மனதை குழப்புவது. இதில் தான் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். இனி வருகிற காலங்களில் கிறிஸ்தவ குடும்பங்களில் நீங்கள் ஜெபிக்க முடியாதபடி, நீங்கள் வேதம் வாசிக்க முடியாதபடி, கர்த்தருடைய வேலையை செய்ய முடியாதபடி, கர்த்தரை குறித்து சிந்திக்க முடியாதபடி,
உங்கள் மனங்களை குழப்புவதற்கு என்னென்ன காரியம் இருக்கோ அது எல்லாவற்றையும் திட்டமிட போறான் சாத்தான். புருஷனுக்கு மனைவி கடலை கருத்து வேறுபாடு, மனசு குழம்பிடும். உடனே பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் இடையிலே கருத்து வேறுபாடு. சாத்தான் பாப்பா அந்த வீட்டில் 7 பேர் இருக்கிறான்னா யார் நம்ம சொல்றது கேட்குற மாதிரி ஆளா இருக்கிறான், அவனை பயன்படி சுண்டி விட்டால் போதும். குடும்பத்தில் ஒரு ஆளை கெடுத்துட்டா போதும், குடும்பத்தில் ஒட்டுமொத்த மன நிம்மதியும் போயிடும். எல்லாம் ஜவுத்து போயிட்டு வர இவன் தண்ணி அடிச்சு வந்து நிற்பான் வீட்டில், அவ்வளோதான், எல்லாம் போயிடும். அப்படி இதனால என்ன செய்கிறார்கள் என்றால், குடும்பத்தில் தான் இனிமேல் வருகிற காரியங்களில் உங்களுடைய மனங்கள், அந்த மனங்களில் இருக்கக்கூடிய அந்த மருத்துவமாக்கக்கூடிய தன்மை மாறும்படிக்கு மனசில் குழப்பங்களை கொண்டாக்க போகிறான். திடீர்னு பாருங்க, இன்னும் கொஞ்ச நாளில் ஒரு நிர்விசாரம், திடீர்னு எல்லாம் நல்லா இருக்கும், ஆனால் மனசு அப்படி வெறுமையாவோன்னு என்னமோ மாதிரி இருக்கும். திடீர்னு ஒரு லோன்லினஸ் அழுத்த ஆரம்பிக்கும், அப்படியே ஒரு ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்ட்ரெஸ் அழுத்த ஆரம்பிக்கும். யோசிச்சு பார்த்தா ஒன்றுமே இருக்காது, வீடு நல்லா இருக்கும், புருஷன் நல்லா இருக்கிறாரு, நல்ல பண வரவு இருக்கு, குடும்பம் நல்லா இருக்கு, ஹெல்த் நல்லா இருக்கு, ஆனால் ஏதோ ஒன்று இழந்ததை போல. யார் யாருக்கு அப்படிலாம் வந்திருக்கு இப்போ இடையில? திடீர்னு ஒரு ஸ்ட்ரெஸ் அழுத்திருக்கா? நீங்களாம் கவனமாக இருக்கணும். கை தூக்க மாட்டீங்க தெரியும் எனக்கு, ஆனால் நீங்கள் கவனமாக இருக்கணும். உங்களை சாத்தான் தொட்டு பழக ஆரம்பித்து விட்டான் என்று பொருள். திடீர்னு எல்லாம் இழந்த மாதிரி, பைபிளே படிக்க முடியாது, ஜெபத்துக்கே போக முடியாது, ஏதோ அப்படியே இது பிடிச்ச மாதிரி அப்படியே ஒரு மாதிரி இருக்கும். அது மனதை குழப்பி 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 பாறாங்கல்ல தூக்கி தலையில வச்ச மாதிரி, நெஞ்சில வச்ச மாதிரி அழுத்தி, ஏதோ என்னன்னு புரியாது நமக்கு. அதான் சைக்காலஜிக்கல் வார். சாத்தான் யார் யாரை தொடலாம் என்று அப்படி ஒரு டெஸ்ட், அப்படி ஒரு தட்டி பார்த்துட்டு போறான், அவ்வளவுதான். உன்னைத்தான் அடுத்து குறி வைக்க போகிறான். இதுதான் ரொம்ப கவனம். அவங்களுக்கு தான் அந்த ஸ்ட்ரெஸ்ஸு, திடீர்னு ஒரு மாதிரி எல்லாம் அப்படி மயக்கமாகி குழப்பமாகி அப்படியே உட்காந்துருவான். அப்படி ஊழியக்காரர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். சாத்தானுக்கு இடம் கொடுத்தா இனி அவன் தொடக்கூடிய களம் மனோ தத்துவம், சைக்காலஜி, அதில் எல்லாம் இருக்கும், ஆனால் ஒன்றுமே இல்லாத மாதிரி ஆக்கிடுவான். அப்படியே ஒரு மாதிரி பேயறைஞ்ச மாதிரி, எதையும் சிந்திக்க முடியாதபடி, என்னன்னு தெரியல, என்னமோ மாதிரி இருக்கு, என்ன செய்யுது, ஒன்றுமே செய்யலை. ஸோ சரீரத்தில் ஏதாவது பலம் வேணுமா? இல்லை, ஆனால் மனசு ஏதோ மாதிரி போட்டு அடிக்குது, குழப்பமாக இருக்கு, ஸ்ட்ரெஸ். இது சாத்தானுடைய கடைசி கால தந்திரங்களில் ஒன்று. என்ன செய்ய போறான்னு சொன்னால், குடும்பங்களில் இப்போ சமீப காலத்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன தெரியுமா? ஒரு வக்கீல், ஒரு அம்மா என்கிட்ட ஃபோனில் பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, இந்த நாட்களில் பிரதர் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஒரு புள்ளி விவரம் சொல்லுது, கிறிஸ்தவ குடும்பங்களில் தான் இந்த 2 வருஷமாக விவாகரத்து அதிகமாக, உடஞ்சு போன திருமண வாழ்க்கை என்பது கிறிஸ்தவ குடும்பங்களில் தான் ஜாஸ்தி. நீங்கள் எந்த வக்கீல்கிட்ட கேட்டு பாருங்களேன், வக்கீல்கிட்ட நீங்கள் கேட்டு பாருங்கள், நீங்கள் நான் சொல்கிறத வச்சு கேட்டு பாருங்கள். இந்த 2 வருஷத்தில் உடஞ்சு போன கிறிஸ்தவ குடும்பங்கள், டைவர்ஸ் கேஸு இந்த 2 வருஷத்தில் எவ்வளோ கேஸ் நடந்திருக்குல்ல, அதில் எந்த குடும்பங்களில் கேஸ் நடந்து விவாகரத்து ஆயிருக்குன்னு கேட்டால் கிறிஸ்தவ குடும்பங்களில் தான் அப்படி ஆயிருக்கான். அதுதான் இப்போ மேக்ஸிமம் லீடிங்கில் நிற்குது. கிறிஸ்தவ குடும்பங்களில் சமாதானம் இல்லாத ஒரு தன்மை, அவர்களை குழப்பமூட்டுவது, அவர்களை எதற்கும் எடுத்தாலும் எரிஞ்சு விழுற மாதிரி பேச வைக்க. பிரியமானவர்கள், நீங்கள் ஒன்று மாத்திரம் பார்த்துக்குங்க, அப்படி ஏதாவது வர ஆரம்பிச்சுன்னா அது சாத்தான் உங்கள் இருதயத்தை குழப்புவதற்காக செய்கிற காரியம் என்று கண்டு நீங்கள் ரொம்ப கவனமாக நீங்கள் நடந்து கொள்ளணும். இடம் கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் அவளை ஜெயிக்க ஆரம்பிச்சிருவான். உங்கள் மனசில் குழப்பங்களை கொண்டு வர ஆரம்பித்து விடுவான். அடுத்து என்ன நடக்குமோ, அவன் பேசுவான் ஆரம்பிக்கிறாரே, இவர் இப்படி வர ஆரம்பிக்குதே, இந்த வாழ்க்கை எப்படி போகுமோ, அப்படி இப்படின்னு சொல்லி நீங்களாய் பல காரியங்களுக்கு உள்ளே இடம் கொடுத்தா நீங்கள் மறுரூபம் ஆக முடியாது என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். உங்கள் மனம் புதிதாகிறதுனால், அது நல்லா சொன்னா, மனம் ஃப்ரெஷ்ஷாக இருந்தா, மனம் நல்லா புதுசாக இருந்தா மறுரூபமாகலாம் என்று கர்த்தருடைய வேதம். குழப்பம் நிறைந்த மனம். அப்போ ஒரு மனிதனை மறுரூபமாக்குவதில் மனம்தான் மிக முதல் இடத்தை வகிக்கிறது, மனம். அதனால உங்கள் இருதயத்தை எல்லா காவல்களோடும் கட்டுக்களோடும் காத்து கொள்ளுங்கள். சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்கிறார். ஹல்லேலூயா. சந்தோஷம். ஏன் சந்தோஷமா இருங்க? ஏன் நம்ம சந்தோஷமா இருக்கல? சந்தோஷமா இருந்தா தான், மனசு ஃப்ரெஷ்ஷா இருந்தா தான் நீ மறுரூபம் ஆக முடியும். சும்மா அப்படியே ஒரு மாதிரி பேயறைஞ்சு போய் அப்படியே மனநிலை பாதிக்கப்பட்ட மாதிரி அப்படியே போய் நின்று கொண்டிருந்தா அந்த ஆத்துமாக்கள் அவருடைய மறுரூபத்துக்கு அது பெரிய ஒரு இடைஞ்சல். இப்ப என்ன செய்யறான்னு பாருங்க, சபைகளிலே, ஊழியங்களிலே, ஊழியக்காரர்கள் இடத்துல இதை முதல்ல சாத்தான் ஆரம்பிக்கிற நல்ல விசுவாசிகளுடைய குடும்பங்கள்ல. அவனுக்கு தெரியும், குடும்பத்தை தொட ஆரம்பிச்சுட்டா இங்க இருக்கக்கூடிய அத்தனை பேருடைய நிம்மதியும் கொலைத்து விடலாம், அவருடைய சமாதானத்தை அற்றுப்போக பண்ணி விடலாம்.
அவர்கள் சந்தோஷத்தை எடுத்து போக பண்ணிவிடலாம். அதற்கு என்னென்ன இருக்கோ, ஒன்று உங்கள் பிள்ளைகள் எடுத்து பயன்படுத்தலாம், உங்கள் கணவனை எடுத்து பயன்படுத்தலாம், மனைவி எடுத்து பயன்படுத்தலாம். ஒன்றுமே இல்லையா, உங்கள் மனசுலேயே ஒரு பெரிய ஒரு கன்ஃபியூஷன், ஒரு குழப்பம் இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை உண்டாக்கலாம். இந்த மனநிலைகள், பாதிக்கப்படுகிற சூழ்நிலைகள் எங்கெங்கெல்லாம் வருதுன்னு பார்த்து நீங்கள் கவனமாக இருக்கணும். உங்கள் மனநிலையை பாதிக்கக்கூடிய விதத்தில் நடந்து கொள்ளுகிறவர் யார் என்பதை பார்த்து அவர்களை தவிர்க்க முடிந்தால் தவிர்த்து விட வேண்டும். ஒருவேளை நண்பர்கள் இருப்பாங்க, ஒரு 10 பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அதில் சிலர் ரொம்ப ப்ராப்ளம் பண்ணிக்கொண்டே இருப்பான், ரொம்ப மனசை வேதனைப்படுத்திக்கிட்டே இருப்பான், உங்களுடைய இருதயத்தை சோர்ந்து போக பண்ணிக்கொண்டே இருப்பான். அல்லது எப்போ பார்த்தாலும் ஒரு ப்ராப்ளம் கிரியேட்டர்ஸ் கொஞ்சம் பேர் இருப்பாங்க, பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டே இருக்கிறவர்கள். அப்படி இருந்ததுன்னா நீங்கள் தயவு செய்து அப்படிப்பட்ட நண்பர்களை விட்டு விலகி விடுங்கள். புருஷன் அப்படி இருந்தால் புருஷனை விலக்கிறாதீங்க. அந்த மாதிரி வரக்கூடிய சூழ்நிலைகளை விலக்கி விடுங்கள். எந்தெந்த நேரத்தில் சண்டை வருது, எந்தெந்த நேரத்தில் போராட்டம் வருதுன்னு பார்த்து யாராவது ஒருத்தர் அமைதியாக இருந்துட்டா சத்தம் இல்லை. 2 கை சேர்ந்தா தான் சத்தம் கேட்கும். அவர் கத்த நீ கத்த, அப்போ தான் சத்தம் கேட்கும். அது மாத்திரம் கத்திட்டு இருந்தால் கொஞ்ச நேரம் கத்திட்டு இருப்பார், அவர் விட்டுருவார், அவ்வளோதான். ஒரு கையை மாத்திரம் வீசினா சத்தம் கேட்காது. கேட்குமா சத்தம்? 2 கையும் சேர்ந்தா தான், 2 பேரும் சண்டை போட்டால் தான் அங்கே சண்டை, அது பேர். அவர் பேச ஆரம்பித்தால் நீங்கள் தாழ்ந்து போய் விடுங்கள். தாழ்ந்து போகிறதுல தப்பே கிடையாது. நமக்கு நம்ம ஆத்மா முக்கியம், நம்ம மனசு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது முக்கியம், சந்தோஷமாக இருக்கிறது முக்கியம். ஏன் சந்தோஷமாக இருக்குன்னு சொன்ன, சும்மா சந்தோஷத்துக்கு இல்லை. இந்த சந்தோஷம் என்பது மறுரூபம் சார்ந்த விஷயம், உங்கள் மறுரூபத்தை நிர்ணயிக்கிற விஷயம். உங்கள் மனம் புதிதாகிறது என்பது மறுரூபம் சம்பந்தப்பட்ட ஒரு காரியம். அதில் ஸ்ட்ரெஸ் வந்துருச்சுன்னா மறுரூபம் என்பது அற்று போய்விடும், மறுரூபம் என்பது உங்களுக்கு கிடைக்காமலே போய்விடும். கர்த்தர் பேசியிருக்கிறார் பாருங்க, கவனம், மனங்களோட போராடி மனிதர்களுடைய இருதயங்களை மடங்கடிக்கிற கண்ணுக்கு தெரியாத யுத்தம். அவன் செய்யக்கூடிய அந்த களம் புதிய களம், புதிய கலை, புதிய யுத்தத்திற்குள்ளே சாத்தான் இனி வருகிற காலங்களில் இந்த வருஷத்திலிருந்து புறப்பட போகிறான். நடப்பது என்னவென்றால், அநேகருடைய விசுவாசம் தங்களை அறியாமலே தளர்ந்து போய்விடும். கர்த்தர் பேசின வார்த்தை, அநேகருடைய விசுவாசம் தளர்ந்துருமா. விசுவாசம் என்பது மனம் சார்ந்த விஷயம். இருதயத்துக்குள்ள தான் விசுவாசம் வரும் இல்லையா? நம்முடைய உள்ளத்துல நம்முடைய நினைவுகள் சார்ந்த விஷயம் தான் விசுவாசம். இருதயத்தை குழப்பிட்டா விசுவாசம் குழஞ்சு போயிடும். இப்போ சொல்றாரு, விசுவாசம் தளர்ந்து போய்விடும். மனங்கள் கர்த்தருக்குள்ளே லயிக்காது. அது இப்பவே நாங்கள் பார்க்குறோம். சபைகள் நடத்துகிற பாஸ்டர் இடத்துல கேட்டால் நல்லா நிறைய சொல்றாங்க, இந்த மாதிரி காரியங்கள் சொல்றாங்க. விசுவாசிகளுடைய மனநிலை முன்ன போல இல்லை, இப்போ மாறிடுச்சு. விசுவாசிகளுக்கு பிரசங்கம் பண்ணா கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள், கதை சொன்னா கேட்குறாங்க, ஆராதனை நடத்தினா கேட்குறாங்க, பாட்டு பாடச்சுனா பாட்டு பாடுறாங்க. ஆனால் அவர்கள் வாழ்க்கையை பற்றி பேசினால் கோவப்பட்டு விடுகிறார்கள். வந்து ஒழுங்கா ஜெபம் பண்ணுங்க, உங்கள்கிட்ட இப்படி ஒரு தவறு இருக்குன்னு சொன்னால் கோவப்படுறான். முன்ன அப்படி கிடையாது. நாங்கள்லாம் வழிநடத்த ஆரம்பித்த காலங்களில் என் கூட இருந்தவங்க என்னை விட பெரியவர்கள். இப்போதான் என் கூட வந்து நிறைய சின்ன பிள்ளைங்க இருக்கிறாங்க. ஆனால் அந்த நாட்களில் நான் ஊழியத்துக்கு வந்த புதுசில் எனக்கு 24 வயசு. ஆனால் என் கூட இருந்தவர்கள் 30 வயசு, 33 வயசு, 40 வயசு, 43 வயசு, அவங்கெல்லாம் வந்து சேர்ந்துருந்தாங்க என் கூட. அவர்களை வழிநடத்த வேண்டும். வழிநடத்தினா என் வயசு வேறு, அவங்க வயசு வேறு. எனக்கு கர்த்தர் சொல்கிற காரியத்தை நான் ரொம்ப கடினமாக சொல்லுவேன். அவங்ககிட்ட இது தப்பு அப்படின்னு சொல்லுவேன், இது தவறு, இதை செய்யக்கூடாது, நீ செஞ்ச தப்பு, போ வெளியே அப்படின்னு சொல்லுவேன். அப்படியே கதவு கிட்ட வாசல் அப்படி நின்று கொண்டே இருப்பார்கள். ஐயோ பிரதர் கோவப்படுறாரு, நம்ம பார்த்து கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும். இப்போ பேசினா எந்திரிச்சு போயிடறான் டக்குன்னு. போயா நீ பேசிட்டு போ, நீ ஆச்சு உன்னுடைய ஊழியமாச்சு அப்படின்னு சொல்லி எந்திரிச்சு போயிடறாங்க. அந்த காலத்தில் நாங்கள் வழிநடத்தின பொழுது அவர்களுக்கு தாங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்கிற வேகம் இருந்தது. அடி வாங்கியாவது, குட்டுப்பட்டாவது, எப்படியாவது பரலோக ராஜ்யத்தை போய் அடைஞ்சிடணும். இப்போ அப்படி இல்லை. ஏதோ நாங்கள் சர்ச்சுக்கு வந்தால் இவர்களுக்கு லாபம் என்பதை போல் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். நீங்களாம் சர்ச்சுக்கு வந்தால் எங்களுக்கு லாபம், கூட்டம் வந்தால் எங்களுக்கு லாபம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ யாராவது கூப்பிட்டு சொல்கிறோம், இல்லை இந்த ஊழியத்தை நீங்கள் இப்படி செய்யக்கூடாது, இந்த ஊழியத்தை நீங்கள் இந்த செய்த தவறு. ஏன்னா நான் எனக்கு கொஞ்சம் காலங்கள் ஆகிவிட்டது அல்லவா, எங்கே செய்தால் தவறு வரும் என்று எனக்கு தெரியும். நான் நிறைய ஒரு நாளைக்கு 100கணக்கான மனிதர்களை பார்க்கிறவன், 100கணக்கான பேருடைய பிரச்சனைகளை பார்க்கிறவன். உங்கள்கிட்டலாம் வெளியே சொல்ல முடியாத பல அந்தரங்கமான பிரச்சனைகளை எங்கள் மாதிரி ஊழியக்காரதான் சொல்லுவாங்க. நான் ஒரு கூட்டத்துக்கு போனால் 1000கணக்கான பேரை ஒரே நேரத்தில் பார்த்துட்டு வந்துடுவேன். பல பேர் எனக்கு டெலிஃபோனில், எனக்கு கடிதங்கள் மூலம் தன்னுடைய வாழ்க்கையின் போராட்டங்கள் எல்லாம் எங்களுக்கு சொல்லுவாங்க. எனக்கு அனுபவம் ஜாஸ்தி. ஒரு மனிதன் ஊழியம் செய்தால் எப்படி, எந்த இடத்துல எப்படி செஞ்சானா தப்பாக போகும்னு எனக்கு தெரியும். இங்கே போனான்னா அவன் எப்படி முட்டுவான் அப்படின்னு தெரியும். இது வந்து செய்தால் இது வந்து விளையாது என்பது தெரியும். இது கர்த்தரை பிரியப்படுத்தாது என்று தெரியும். அப்போ இதை வச்சு நம்ம சொல்லுவோம், ஒரு ஆளை கூப்பிட்டு, இல்லைங்க இது இப்படி செய்யக்கூடாது, அந்த ஊழியத்தை இதை வந்து நீங்கள் இப்படித்தான் செய்யணும், அதை தான் கர்த்தரை பயப்படுத்த சொன்னால் இப்போ கோவம் வந்துடும். இப்போ எல்லாம் சொல்லக்கூடாது, உடனே எந்திரிச்சு போயிடுவார். ஓயா நீ ஆச்சு உன் ஊழியமாச்சு, எனக்கு தெரியாதோ
உனக்கும் தலை தான் இருக்கு, எனக்கும் தலை தான் இருக்கு, எனக்கும் தலை இருக்கு, அவருக்கும் தலை இருக்கு, போய் கொண்டிருக்கிறார். இதுதான் பாஸ்டர்கள் போற இடத்துல எல்லாம் சபை போதர்களை தான் புலம்புகிறார்கள். ஜனங்களை திருத்த முடியவில்லை, ஜனங்களிடத்திலே வாழ்க்கை பற்றி பேச முடியவில்லை, ஜனங்களுடைய தவறுகளை சுட்டி காட்ட முடியவில்லை, நீங்கள் செய்கிற இந்த காரியம் கர்த்தரை பிரியப்படுத்தவில்லை என்று சொல்ல முடியவில்லை. சொன்னால் அவர்கள் அதை கேட்க மறுக்கிறார்கள், எழுந்து போய்விடுகிறார்கள். என்ன, இப்ப ஜனங்களுடைய இருதயத்துக்குள்ள ஒரு சைக்கலாஜிக்கலா நீ பெரியவன் என்கிறதை போல ஒரு தோற்றத்தை உண்டாக்கி வைத்திருக்கிறான். எனக்கு தெரியும், நடக்க முடியும், அப்படி இப்படின்னு சொல்லி. அப்ப நாம பேசக்கூடிய காரியங்கள் அவர்களுக்கு வேறு துணியாய் துணிக்கிறது. நாம் என்னமோ அவர்களை குற்றம் சாட்டுற மாதிரியும், எப்போ பார்த்தாலும் பிரதர் நம்மை குற்றம் சாட்டி, ஆமா எனக்கு பொருத்தனை பாருங்கள், உங்களெல்லாம் குற்றம் சாட்டி கொண்டே நான் ஆண்டவரே, நான் இன்னைக்கு எப்படியாவது ஒரு 100 பேரையாவது நான் திட்டி கொண்டே இருக்கணும் ஆண்டவரே, எனக்கு பொருத்தனை எடுத்துக்கொண்டு வருகிறேன் காலையில். அப்ப என்ன செய்யறோம் அப்படின்னு கேட்டா, ஒருவன் திருந்த வேண்டும் என்பதற்கு தான் நம்ம இவ்வளவு கஷ்டப்படுறோம். எதற்காக அந்த ஊழியத்தில் இவ்வளவு போராடுறோம், இவ்வளவு கஷ்டப்படுறோம்? ஒரு 10 பேரையாவது கிறிஸ்துவுக்குள்ளே நிலைநிறுத்த முடியுமா என்பதுதான் எங்களுடைய பிரயாசம் ஒழிய, இவர்கள் 10,000 பேர் இங்கே கூட வேண்டும் என்றது நோக்கமாய் இருந்ததும் இல்லை, இலக்காய் நிர்ணயிக்கப்பட்டதும் இல்லை எனக்கு. அப்ப என்ன செய்யறோம்? இந்த மனநிலைகள் இன்றைக்கு மாறிக்கொண்டு வருகிறதை நம்ம பார்க்கிறோம். அநேகர், கர்த்தர் சொல்றாரு, அநேகர் எவ்விதமான பிரச்சனைகளும் இல்லாமலே மனம் குழம்பின ஒரு சூழ்நிலைக்கு வந்து விடுவார்கள். ஏதோ ஒரு வெறுமை அவர்களை அவருடைய இருதயத்தில் பாதித்ததை போல நினைப்பார்கள். இன்னும் சிலருக்கு வீணான வேண்டாத பிரச்சனைகள் வருவதை போல தோற்றமளித்து அந்த பிரச்சனைகள் மூலமாக அவர்கள் இருதயத்திலே மிகுந்த போராட்டம் உண்டாகி அவர்கள் தங்களுடைய சக்தியை இழந்து பலட்சியமாவார்கள். பிரச்சனை இருக்காது, ஆனா இவனா அந்த பிரச்சனை கற்பனை பண்ண ஆரம்பிச்சிருவான். ஒரு ஆள் இப்படி பார்த்து நம்மளை பார்த்து ஒரு 2 நேரம் அப்படியே வந்து முறைச்சிட்டு போயிருப்பான். அவன் வேற ஏதாவது பார்த்துட்டு போயிருப்பான். அவன் போட்டு சட்டை டிசைன் நல்லா இருக்கும். இவன் மனசுல ஏன் நம்மளை பார்த்துட்டே போனான், இந்த சந்தில் ஒளிஞ்சிருப்பானோ, வளைஞ்சோடனே போட்டு தள்ளிடுவானோ, அல்ல நீ வீட்டுக்கு வந்துடுவானோ, என்னவன் யாரோ எவரோன்னு சொல்லி ஒரு பயம். யாராவது உறவினரோட சண்டை வந்திருக்கான்னு சொல்லி, ஏன் பேசிட்டு இல்லை பார்த்துக்கலாம், இனி அடுத்து உனக்கு என்ன நடக்குன்னு பார்த்துக்கலாம் சொல்லிட்டு போயிடுவான். இவனா போய் கற்பனை பண்ணும், போலீஸுக்கு போயிடுவானோ, கொண்டு போய் வச்சிருவானோ, ஒருவேளை வீட்டுக்கு வந்து தகராறு பண்ணிடுவானோ, வீட்டை உடைச்சிருவானோ, பில்லி சூனியம் பண்ணிடுவானோ. இவராய் கற்பனை பண்ணி அவன் மறந்துட்டு போயிடுவான். இவர் உட்கார்ந்து கற்பனை பண்ணி வீணான கற்பனைகளை வளர்த்து தங்கள் இருதயங்களை அப்படியே கரைந்து போக பண்ணி விடுவார், செயலற்றவர்களாய் மாறி விடுவார்கள். இன்னும் அநேகருக்குள் அவிசுவாசம் என்ற சந்தேகத்தை விளைய பண்ணும் அளவிற்கு அநேகருடைய இருதயங்கள் இப்பொழுது அவிசுவாசத்தின் கிரிகளை நோக்கி திருப்ப போகிறான். அவிசுவாசம் அதுவும் கூட மனநிலை சார்ந்த விஷயம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். மனநிலை சார்ந்த விஷயம் அவிசுவாசம். அப்ப இது என்ன செய்யணும்னா, உங்கள் இருதயத்தில் நீங்கள் கொண்டிருக்கிற விசுவாசத்துக்கு விரோதமாய் ஒருவன் பேச கண்டால், ஒருவர் பிரசங்கிக்க கண்டால், ஒருவர் புத்தகம் எழுத கண்டால், ஒரு டிவியில ஒரு நிகழ்ச்சியை கண்டால் உடனே அதை தவிர்த்து விடுங்கள். அதான் உங்க சூழ்நிலை எந்த இடத்துல உங்களை ஸ்ட்ரெஸ் உண்டாக்குற அளவு சூழ்நிலை இருக்கு, தவிர்த்துருங்க. எந்த மனிதன், ஒருவேளை உங்களுடைய நண்பர்கள் மூலமா அது வரலாம், உங்க ஆபீஸ்ல வரலாம். அது சிலருக்கு ஆபீஸுக்கு போயிட்டு அவ்வளவுதான், எல்லாம் ஒடிஞ்சு போயிடும். மேனேஜர் ஒரு ஆள் உட்காந்துருப்பான், அப்படியே வந்து அல்சேஷனை கட்டி போட்ட மாதிரி உள்ள போய் கையெழுத்து போட்டோன்னா ஒவ்வொன்று விழுந்துருவான் மேலே. வந்த உடனே நம்ம என்னதான் செய்தாலும் திட்டிக்கொண்டே பேசிக்கொண்டே அப்படியே வீட்டுக்கு வந்தா பயங்கர ஸ்ட்ரெஸ். மேலதிகாரிகள் இடத்துல, ஆபீஸ்ல வேலை செய்கிற இடத்துல ஸ்ட்ரெஸ், அழுத்தம், மன அழுத்தம். மன அழுத்தத்திற்கு இடம் கொடுக்கிற எந்த பிரச்சனையிலும் இருந்தும் நீங்கள் வெளியே வந்து நஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல. ஏன்னா சாத்தானுடைய நோக்கம் என்னன்னா, உன் மனதை கரைந்து போக பண்ணுகிறதன் மூலம் உன்னை குருட்டாட்டம் பிடிக்க பண்ணி மறுரூபத்துக்கு உன்னை தூரமாக்கி விட வேண்டும் என்றுதான் அவனுடைய நோக்கம். அப்ப சாத்தான் என்ன செய்யறனா, சைக்காலஜிக்கல் வார் என்கிற அந்த யுத்தத்தை இனி முழு வீச்சிலே மனிதனுடைய இருதயங்களை நோக்கி திருப்ப போகிறான். இதுல பலவீனமா இருக்கிற சிலர் கர்த்தரை கொஞ்ச நேரம் ஆராதனை பண்ணிட்டு வந்து அப்படி தூங்கிட்டே இருந்துட்டு அப்படி வீட்டில் போய் இருந்து கொஞ்ச நேரம் எதையும் போட்டு குழப்பி அவனுடைய இருதயத்திலே சாத்தானுக்கு இடம் கொடுத்தா, சாத்தானுடைய இருதயத்திற்குள்ளே புகுந்தால் இருதயத்தை செயலற்றதாய் மாற்றி விடுவான் அல்லது குழப்பமாக்கி விடுவான். அப்போ சபைகளில், சர்ச்சில் நல்ல அந்த மாதிரி ஆவிக்குரிய சபைகளில் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பேர் பைத்தியம் ஆயிடுவாங்க திடீர்னு. அது என்னென்ன வாழ்க்கையில் வித்தியாசமான அணுகுமுறை வைத்திருப்பார்கள். வரும்போது கைதட்டுறது, பாட்டு பாடுறது எல்லாம் செய்யறது. ஆனால் வீட்டுக்கு போனோடனே மறுபடியும் பழைய பாவத்தில் அதே மாதிரி இருக்கிறது. இனி ஒருவன் சாத்தானுக்கு இடம் கொடுத்தால் அவன் சரீரத்தை அல்ல மனதைத்தான் தொடுவான் என்பதை நீங்கள் நல்லா மனசுல வச்சுக்கிறணும். சாத்தானுக்கு இடம் கொடுத்துட்டீங்கன்னா உன் புத்தியை கலைச்சிருவான். அதான் இனிமே உடம்பு தொடமாட்டான். வயிற்று வலி, தலைவலி, காய்ச்சல், கண்ணு தெரியல போச்சு, அதெல்லாம் இல்லைவே இனிமே இல்லை.
சாத்தானுக்கு இடம் கொடுத்துட்டீங்கன்னா நேரம் அவன் டச் பண்ற இடம் மனசு. அப்போ இது தெரியாமல் கொஞ்சம் பேர் என்ன செய்வான்னா அவன் பாட்டுக்க கர்த்தருக்கும் இடம் கொடுத்து சபைக்கும் வந்து ஜெபமும் பண்ணி அப்படி போய் வீட்டுக்கு போய் மறுபடியும் அதே பாவம், சாத்தான், போராட்டம், பிரச்சனை, அசிங்கம், அசுத்தம் இவைகளில் ஈடுபடுகிற மனிதன் சாத்தானுக்கு இடம் கொடுத்து விட்டால் சாத்தான் என்ன செய்வான் என்றால், ஒரு காலத்தில் மனிதர்களுடைய இப்படி இடம் கொடுத்தவர்களை தற்கொலை செய்ய தூண்டி விட்டான். யூதாஸ் போய் விழுந்து நாண்டு கொண்டு செத்து போனான். இப்ப சாத்தான் என்ன செய்வான்னா இருதயத்தை குழப்பி விடுவான், அப்படியே இருதயத்தை கலைச்சிருவான். இருதயத்தை கலைச்ச உடனே ஒரு 10 பேர் சர்ச்சுக்கு வர்றதில்ல, ஒரு 50 பேர் கொண்ட ஒரு சர்ச்சில் ஒரு 5 பேர் மென்டல் ஆகிட்டான்னு வச்சுக்கோங்க. என்ன தெரியுமா, அங்கே போகாத, போனே அவனை கிறுக்காக்கிறான்னு சொல்லுவான். அப்போ ஜனங்கள் தேவன் மேல் ஒரு அச்சம், பயம் வந்துடும். இவன் செஞ்ச பாவம் அவர்களுக்கு தெரியாது, இவன் தன்னுடைய இருதயத்திலே சாத்தானுக்கு இடம் கொடுத்து தெரியாது. சாத்தான் செய்ய போற அந்த சைக்காலஜிக்கல் வார் என்பது மனம் சார்ந்த விஷயம், ஒருவனை செயலற்றவனாய் மாற்றி போடு விட்டுகிற ஒரு விஷயம். ஆகவே இந்த போராட்டம் வருகிறது. அடுத்து விசுவாசத்திற்கு குறிவைப்பதற்கு ஏதுவாக நீங்கள் விசுவாசிக்கக்கூடிய காரியங்களை நம்ப ஒட்டாமல் செய்வதற்கு நிறைய மனிதர்கள் எடுத்து பயன்படுத்த போகிறான். அது ஒருவேளை உங்க பிள்ளையா இருக்கலாம், ஒருவேளை உங்கள் வீட்டில் பக்கத்தில் இருக்க வாலிபர்களா இருக்கலாம், அல்லது நீங்க போற சபை நடத்தி கொண்டு போற ஒரு மேய்ப்பர் பாஸ்டரா இருக்கலாம், ஒரு ஊழியக்காரரா இருக்கலாம், டிவியில நீங்க பார்க்குற ஒரு மெசேஜா இருக்கலாம், ஒரு செய்தியா இருக்கலாம், நீங்க படிக்கிற ஒரு புத்தகமா இருக்கலாம், எதுவா இருக்கலாம். உங்கள் பிள்ளைகள் வந்து உங்களிடத்துல வந்து வாதாடலாம், இல்லம்மா நீ நினைக்கிற மாதிரி கிடையாது, இல்லப்பா நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது, இயேசுநாதர் இப்படிப்பட்டவர், நான் ஒரு புத்தகத்தில் படித்தேன், அது எனக்கு பல கேள்வி இருக்கு, எனக்கு பதில் சொல்லி பார்க்கலாம் சொல்லி உங்கள் பிள்ளைகள் வந்து உங்களிடத்துல தங்களுடைய மேதாவலசத்தை காண்பித்து போராடலாம், உங்கள் விசுவாசத்துக்கு உல வைக்கலாம். இதெல்லாம் நடக்கலாம். நீங்க வேலை பார்க்குற இடத்துல நல்ல விசுவாச பிள்ளைகள் நல்லா ஜெபம் பண்ணி ஒரு இடத்துல பெரிய ஆஃபீஸில் வேலைக்கு போவீங்க, உங்களுடைய சக நண்பர்கள் வருவார்கள், இன்னுமா நீ 10ஆம் பசலித்தனமா அந்த காலத்து ஆள் மாதிரி பைபிள் எடுத்துட்டு ஜெபத்து போயிட்டு ஜெப கூட்டங்களுக்கு போயிட்டு பரிசுத்தமாக வாழன்னு சொல்லிட்டு கடவுள் என்று சொல்லி நம்பிக்கொண்டிருக்கிறாய், நான் கேள்வி கேட்கிறேன், 10 கேள்வி கேட்கிறேன் உன்னுடைய பைபிள் சம்பந்தமா, பதில் சொல்லு பார்க்கலான்னு சொல்லி உங்கள் சந்தேகத்தை தூண்டுகிற வண்ணம் பேசி உங்கள் இருதயத்தை கலைந்து போக பண்ணலாம், உங்கள் விசுவாசத்தை கலைந்து போக பண்ணலாம். ரொம்ப இன்டலெக்சுவலா பல கேள்விகளை கேட்கலாம். இன்டலெக்சுவல்னா புத்திசாலித்தனமா, ஞானத்தோட பதில் சொல்ல முடியாம உங்களுக்கு பஞ்சு வச்சு கேள்விகளை கேட்டு எழுப்பலாம். அப்படிப்பட்ட மனிதர்களை நீங்கள் எந்த களத்திலும் எந்த இடத்திலும் சந்திக்க வேண்டி வரலாம். உங்க பள்ளிக்கூடத்தில் பார்க்கலாம், ஒருவேளை உங்களோட சக மாணவர்களிடத்திலே பார்க்கலாம், அவன் திடீர்னு வந்து பார்க்கலாம், இயேசுவை பற்றி இப்படிலாம் சொல்லியிருக்கே. இன்னைக்கு பாருங்க, நிறைய திரைப்படங்கள் வந்திருக்கு இயேசுநாதரை பற்றி. இயேசுநாதருக்கு திருமணமான மாதிரி, இயேசுநாதர் வந்து ஏமாத்தின மாதிரி, இயேசுநாதருக்கு பிள்ளைகள் இருந்த மாதிரி, இப்படிலாம் நிறைய திரைப்படங்கள் எடுத்துக்கிறாங்க. இதெல்லாம் மனிதனுடைய மனதில் நேரடியாய் போய் அப்படியே வந்து பாதிப்பதற்கு திரைப்படங்கள் என்கிற ஊடகம் பயங்கரமான ஒரு ஊடகம். அந்த மீடியா திரைப்படம் இருக்கு பாருங்க, திரைப்படத்தில் ஒரு 10 திரைப்படம் ஒரே மாதிரி எடுத்தா ஒரு சாதாரண ஒரு குடிகாரனை கூட, ஒரு கொள்ளையடிக்கிறவனை கூட, ஒரு திருடனை கூட ஜனங்கள் கதாநாயகனா ஏற்றுக்கொண்டு முதலமைச்சராக கூட உட்கார வச்சிருவாங்க. அந்த அளவுக்கு இவருடைய நம்பிக்கை முழுசும் அவருடைய பர்சனல் லைஃப் எப்படின்னு இல்லை, திரையிலே இவர் எப்படி தோன்றுகிறார் என்பதுதான் உண்மையை நினைக்கிற அளவுக்கு மனங்களை பாதிக்கக்கூடிய விஷயம் திரைப்படங்களில் வருது. அப்ப சாத்தான் என்ன செய்யறான்னா அந்த மீடியாவை எடுக்கிறான், முதல்ல எடுத்து வெகு ஜனங்களுடைய இருதயங்களை பாதிக்கவும் அவர் விசுவாசத்தை குலைந்து போகவும் பண்ணும்படிக்காக இயேசுவின் மேலே தாறுமாறான காரியங்களை கற்பித்து திரைப்படங்கள் எடுக்கவும், புத்தகங்கள் எடுக்கவும், வீடியோக்கள் எடுக்கவும், இவைகள் எல்லாம் ஜனங்கள் நடுவில் கொண்டு வந்து விளைய பண்ணவும் செய்கிறான். இதெல்லாம் ஒருவன் பார்த்துட்டு படிச்சுட்டு நேராக உங்ககிட்ட வந்து கேள்வி கேட்பான், நீங்கள் தானே சர்ச்சுக்கு போகிறீங்க, நீங்கள் தானே இயேசுவை நம்புகிறீர்கள், நீங்கள் தானே இயேசு விசுவாசிக்கிறீங்க, நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் பாருங்க, அது இயேசுநாதர் வந்து உண்மையிலேயே அவருக்கு திருமணம் ஆச்சுன்னு சொல்கிறாங்களே, நான் ஒரு சினிமாவில் பார்த்தனே, ஆதாரபூர்வமான செய்தியாக நான் பார்த்தனே அப்படின்னு வந்து கேட்பான். இப்படியெல்லாம் கேட்டு தர்க்கம் பண்ணுகிறவர்களை நீங்கள் எங்கு வேண்டுமானாலும் பார்க்கலாம், உங்கள் சக நண்பர்களிடத்திலே பார்க்கலாம், நீங்கள் வேலை செய்கிற இடத்திலே பார்க்கலாம், உங்கள் மேலதிகாரிகள் உங்களை கூட்டி பேசலாம். என்னப்பா நேற்று எங்கே ஆளை காணோம், நேற்று எங்கள் சர்ச்சில் எங்களுக்கு ஒரு ப்ரேயர் இருந்துச்சு பாஸ், நான் அதுக்காக போயிருந்தேன், அதனால வர முடியல, இன்னுமா நீ சர்ச்சை நம்பிக்கொண்டிருக்கிறாய் அப்படின்னு சொல்லி இயேசுவை பற்றி ஒரு 4 வார்த்தை தாறுமாறாக பேசலாம். பேசுகிறவர் வந்து மேலதிகாரி இல்லை, என்ன செய்யறது, மறுக்கவும் முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது, அப்படியே சிரிப்போட அப்படி நிற்கணும். அப்போ அந்த ஆள் பேசிக்கொண்டே போவான். இதெல்லாம் நடக்கும். ஸ்கூலில் உங்கள் டீச்சர்ஸ் கேட்கலாம், உங்களை ஹெச்எம் கூப்பிட்டு கேட்கலாம், மேலதிகாரிகள் கூப்பிட்டு கேட்கலாம், வீட்டில் உங்கள் பிள்ளைகள் கூப்பிட்டு கேட்கலாம், உங்கள் புருஷன் கூப்பிட்டு கேட்கலாம், உங்கள் நண்பர்கள் கூப்பிட்டு கேட்கலாம். ஆனால் ஒன்றை மாத்திரம் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், உங்கள் விசுவாசத்தை எந்த விதத்திலும் நீங்கள் இழந்து விடுவதற்கு சம்மதிக்காதீர்கள். ஏனென்றால் கடைசி காலத்தில் சாத்தான் குறி வச்சிருக்கிற காரியம் மனிதருடைய விசுவாசம். மனிதருடைய விசுவாசம் இல்லாட்டா அவன் மருவமாக முடியாது.
விசுவாசிக்கிற காரியங்களுக்கு நம்ம விளக்கம் சொல்லி கொண்டிருக்க முடியாது. விசுவாசிக்கிற காரியங்கள் மனதில் நம்பப்படுகிற காரியங்கள், அவைகள் விஞ்ஞானபூர்வமாய் நிரூபித்துக் கொண்டிருக்க முடியாது. நான் நம்புகிறேன், அவ்வளவுதான். உடனே அப்படிப்பட்ட காரியங்களை, கிரியைகளை மறுத்து விடுங்கள். அப்படிப்பட்ட மனிதர்களை மறுத்து விடுங்கள். இடங்களை மாற்றி விடுங்கள். சூழ்நிலைகளை சமாளிக்க பழகி விடுங்கள். இடம் கொடுத்து விடாதிருங்கள். அதுதான் வேதம் சொல்லுது. இப்படிப்பட்ட ஒரு வார், மனோதத்துவ போர் இந்த வருஷத்திலிருந்து ஆரம்பிக்கும். நீங்க ஒவ்வொருத்தரும் அப்படிப்பட்ட மனிதர்களை பார்க்க போறீங்க. இனிமே இப்படிப்பட்ட மனிதர்கள் உங்கள் விசுவாச உருக்குள்ளே வைக்க போகிறவர்களை பார்க்க போறீங்க. உங்களுக்கு இந்த வருஷத்தின் துவக்கத்தில் சிலருக்கு ஸ்ட்ரெஸ் வர ஆரம்பிக்க போகுது. எல்லாம் நல்லா இருக்கும், நல்ல வாலிபர்களா இருப்பீங்க. இந்த பிரச்சனைக்கு திடீர்னு மனசுல ஒரு போராட்டம், செயலற்று போன மாதிரி ஒரு தன்மை, அப்படியே சாகணும் போல தோணும். இவைகள் எல்லாம் தோன்றும். இவைகள் எல்லாம் மனித மனங்களை பாதிக்கக்கூடிய விஷயம். அதில் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு புள்ளியல் சொல்றாங்க. ஒரு ஊழியக்காரர் சொன்னார் இதை, இந்த தீர்க்க தரிசனத்தை கேட்டு முடிச்ச உடனே, இப்போ நான் கேள்விப்படுற ஒரு காரியம் என்னன்னா, பெரிய பெரிய கம்ப்யூட்டர் நிறுவனங்கள் இருக்கு பாருங்க, இன்ஃபோசிஸ், இந்த மாதிரி சத்தியம் போன்ற பெரிய பெரிய நிறுவனங்கள் எல்லாம், பெரிய பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனிகள் எல்லாம் நிறைய பேர், ஒரு 400 பேர் 500 பேர் வேலை செய்கிறாங்க. அங்கே அந்த இடங்களில் 3-4 மனோதத்துவ டாக்டர்களை வேலைக்கு வச்சிருக்கிறாங்களாம். ஏன்னா இந்த கம்ப்யூட்டரில் வேலை செய்கிறவங்க ஈஸியாக ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளே மாறிடுறாங்க, அப்படியே பைத்தியம் மாதிரி ஆகிடுறாங்க, அப்படி செயலற்றவர்களாய் மாறி விடுகிறார்கள். இருதயத்தை அப்படி அது குழப்பி விடுகிறது அப்படின்னு சொல்லி இந்த நிறுவனங்களில் 3 அல்லது 4 பேர் சைக்காலஜிக்கு சம்மந்தமான டாக்டர்ஸ் வந்து உள்ளே இருக்கிறாங்களாம். டாக்டர்கள் இதுக்குன்னே வேலைக்கு வச்சுருக்கிறாங்களாம். கொஞ்ச நாளைக்கு ஒரு 2-3 நாளைக்கு முன்னால் ஒரு இது மாதிரி ஒரு பெரிய ஒரு நிறுவனம், அந்த நிறுவனத்தோட பேர் சொல்ல விரும்பலைன்னா, ஒரு பெரிய நிறுவனத்துடைய மேனேஜர் எனக்கு ஃபோன் பண்ணார். அவர் சொல்ல, அவருக்கு வந்து நிறைய எத்தனை லட்ச ரூபா சம்பளம் ஆகும். அவர் தான் அந்த கம்பெனிக்கு மேனேஜர், பெரிய சாஃப்ட்வேர் நிறுவனம், அது சென்னையில் இருக்கிறார். அவர் என்கிட்ட பேசணும்னு சொல்லி பல பேர்கிட்ட ஃபோன் நம்பர் வாங்கி பல முறை எங்களுடைய அலுவலகத்துக்கு ஃபோன் பண்ணி கடைசியில் என்கிட்ட பேசினேன். 3/4 மணி நேரம் பேசினேன். அவர் சொல்கிறாரு, எனக்கு சம்பாத்தியத்துக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை பிரதர், நிறைய பணம் இருக்குது. எங்கள் நிறுவனம் பெரிய நிறுவனம், தமிழ்நாட்டில் பெரிய நிறுவனம், இந்தியாவில் நல்ல நம்பர் 1 நிறுவனம். அந்த நிறுவனம் நல்ல ஒரு சாஃப்ட்வேர் நிறுவனம். நான் அதில் வந்து ஒரு பெரிய மேனேஜராக இருக்கிறேன். எல்லா வசதி இருக்குது. ஆனால் என் மனதில் ஒரு போராட்டம், குடும்பத்தில் போராட்டம், என் மனசில் ஒரு நிலையாயினால் வந்து இருக்குது, வேலை செய்ய முடியல. 4 முறை நான் தற்கொலைக்கு முயற்சி பண்ணேன், சாவதற்கு முயற்சி பண்ணி போயிட்டேன். நான் மாத்திரை போட்டு படுத்துட்டேன். இப்படிலாம் இது எனக்கு ஏன் வாழ வேண்டும் எனக்கு தெரியவில்லை. எனக்கு நீங்கள் தான் ஏதாவது ஒரு ஆலோசனை சொல்லணும்னு சொல்லி கேட்குறேன். இந்த மாதிரி நிறைய காரியங்களை பார்த்தீங்கன்னா, மனிதனுடைய மனம் சார்ந்த விஷயங்களில் மனிதர்களை ஹேண்டிகேப் ஆக்குவதற்கு, ஊனமடைய பண்ணுவதற்கு நேராக மனித மனங்களை பாதிக்க பண்ண போகிறான். ஆகவே நீங்கள் என்ன செய்யணும்னா, கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் உங்களையும் உங்களை சுற்றி இருக்கிறவர்களையும் மகிழ்ச்சியோடு வைத்துக் கொள்ளுங்கள். எந்த சூழ்நிலையிலும் மனோரம்யமா இருக்க பழகி கொள்ளுங்கள். அல்லேலூயா. அப்படி இருக்கணும், சாத்தான் நெருங்கவே முடியாது. இந்த உம்மனா மூஞ்சி, நீ இந்த மாதிரி மூஞ்சி நீண்டு போனவன் இப்படிப்பட்ட ஆட்களை தான் சாத்தான் குறி வச்சு தாக்குவான். சிரித்து கொண்டுதான் சாத்தானை துரத்தி விடலாம் என்று சொல்லுவார்கள். அப்போ கர்த்தருக்குள் மகிழ்ச்சி. சும்மா சிரிச்சிட்டு இருக்குன்னா இதாப்பா சிரிச்சுக்கிட்டு இருக்குது இல்லை, அதுக்கு ஒரு ஆராதனை கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ அதை விட கொடுமை என்ன செய்யுதுன்னா, மனிதனுடைய ஸ்ட்ரெஸ்ஸை போக்குறதுக்காக ஆராதனைக்கு வந்தவொடனே என்ன செய்ய, எல்லாரும் எழுந்து நிற்போம் அப்படின்னு சொல்றது. ஒரு போதர் வருவார், சிரிங்கள் அப்படின்னு சொல்லுவார். என்ன எதுக்கு சிரித்தல்? என்னை பார்த்து நீங்கள் சிரிங்கள், உங்களை பார்த்து நான் சிரிக்கிறேன், ஒருவரை பார்த்து சிரிங்கள், அப்படி எல்லாரும் சிரித்து விட்டு போகணும். அது இல்லை. இப்படி வெறுமனே சிரிப்பை உருவாக்குவதனால் மகிழ்ச்சி வரப்போவதில்லை மனிதனுக்கு. இந்த சிரிப்பு நின்ற உடனே மறுபடியும் மனதை அந்த வேதனை கவ்விக்கொள்ளும். மனோரம்யமா இருக்க பழகிக் கொள்ளுங்கள். எல்லாவற்றிலும் போதும் என்ற மனதுடன் கூடின தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் என்று வேதம் சொல்லுகிறது. பணம் சம்பாதிக்கணும், பேர் சம்பாதிக்கணும் போறவன் தான் இப்படிலாம் போய் மாட்டிக்கொள்ளுகிறான். பல போராட்டங்களில், பிரச்சனைகளில் போய் மாட்டிக்கொள்ளுகிறான். போதும் என்ற மனம். ஏனென்றால் இப்பொழுது இந்த மனம் சார்ந்த விஷயங்களில் சாத்தான் கவனம் வைத்திருக்கிறதுனால நீங்கள் எல்லா விதமான காவல்களோடும் கட்டுக்களோடும் உங்கள் இருதயத்தை நீங்கள் பந்தோஸ்தாக பாதுகாத்து கொள்ளணும். மடங்கடித்து விழுகிறவர்கள், சைக்காலஜிக்கல் வார்னால் சாத்தானால் கட்டப்படுகிறவர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒருவனும் துரத்தாமலே அவர்கள் ஓடுவார்களாம். யாரோ விரட்டுற மாதிரி தெரியும்னா ஓடிட்டே இருப்பான். ஒருவரும் துரத்தாமலே அவர்கள் ஓடுவார்கள், ஒருவரும் அவனுக்கு விரோதமாய் சண்டை செய்யாமல் மடங்கடிக்காமலே தானாய் கீழே விழுவார்கள். அதெல்லாம் மனிதனுடைய மனதிலே சாத்தியம். மனிதனுடைய மனதை ஒரு திசையில திருப்பி வைத்து விட்டால், அதுக்குன்னு சில ட்ரைனிங்லாம் எடுக்கிறானுங்க சில ஆட்கள். சைக்காலஜியில் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், அவருடைய மனிதனுடைய மனதை அடிமைப்படுத்தி விடுகிறார்கள். அப்படி அந்த மாதிரி செய்யக்கூடியவர்கள் என்ன செய்யறான், அவர்களை இயக்கக்கூடிய கட்டளைகள் படி நடக்க வைத்து விடுகிறார்கள். இந்த மாதிரி சாத்தான் அவர்களை என்ன செய்யறான், பாதித்து அவர்கள் இருதயங்களை செயலற்றதாக்கி அவர்களுக்கு மறுபடியும் கற்பித்து அவர்களை ஒரு உனக்கு இனிமேல் வாழ்க்கை இல்லைங்கிற மாதிரி சொல்லி அவருடைய உயிர்களை சாகடிக்க அவர்களை தற்கொலை செய்து கொள்ள அவர்களை இருதயத்தை
தூண்டுகிறான் என்று வேதம் சொல்லும். ஆகவே இப்படிப்பட்ட மனோதத்துவ போர் இனி வருகிற காலங்களில் மனிதர்களை பிடிக்க போகிறது. அப்போ என்ன செய்யணுமா? கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்கணும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீங்கள் உடனே அதில் அப்படியே இன்வால்வ் ஆகி அது இது பண்ணிடக்கூடாது. உங்கள் நண்பர்கள், உங்கள் அயலகத்தார், உங்கள் போராட்டங்கள், உங்கள் பிரச்சனைகள், உங்கள் மனசை வேதனைப்படுத்துகிற மாதிரி ஆள் இருந்தால் அவரோட பேசாதீங்க, விட்டுருங்க. அதோட அவர்கள் சாத்தானால் பயன்படுத்தக்கூடிய கருவிகள் என்பதை ஞாபகத்தில் வச்சுங்க. உன்னுடைய அந்த மறுரூபமாக்கப்படுதலுக்கு ஒல வைக்கிறான் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுங்க. வீட்டில் ஒருவேளை சிலர் பேர் தவிர்க்க முடியாதவர்கள் இருப்பாங்க. அந்த மாதிரி ஆட்க அவனை தவிர்க்க முடியாது, ஆனால் அவன் கொண்டு வருகிற பிரச்சனையை தவிர்த்து விடலாம். நீங்கள் குறிப்பிட்ட சூழ்நிலை, குறிப்பிட்ட இடத்துல எதனால இப்படி போராட்டம் வருதுன்னு பார்த்து அந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாத்திரம் தடுத்து விடுங்கள், தவிர்த்து விடுங்கள். பேசினா எதிர் பேசாதீங்க. அவர்களை இனம் கண்டு கொண்டீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். என் மனதை பாதிப்பதற்காக சாத்தான் இவனை பயன்படுத்த ஆரம்பிக்கிறான். என்னை மனசை கஷ்டப்படுத்துறதுக்காக, என்னை செயலற்றவன் ஆக்குவதற்காக, என்னை ஜெபிக்க விடாமல் பண்ணுவதற்காக, கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்க விடாமல் பண்ணுவதற்காக, என்னை அதற்காக ஒருவனை எடுத்து பயன்படுத்த ஆரம்பிச்சுதான் தெரிஞ்சிச்சுன்னா, சாத்தான் ஒருத்தனை டச் பண்ணிட்டான்னு தெரிஞ்சிச்சுனாலே நீங்க கவனமா இருக்கணும். அவனை கொண்டு எவ்விதத்திலாவது உங்களுடைய மறுரூபத்துக்கு உலை வைத்து விடுவான். ஆகவே விழிப்பாய் அவர்களை அவாய்ட் பண்ண முடிஞ்சு அவாய்ட் பண்ணிருங்க. அந்த சூழ்நிலைகளை தவிர்க்க முடிந்தால் தவிர்த்து விடுங்கள். அந்த போராட்டங்களுக்கு ஈடு கொடுக்காதீங்க. போராட்டங்களை போய் நிற்காதீங்க. அவர்களோட நீங்களும் சரிக்கு சரி மல்லுக்கு நிற்காதீங்க. அவர்களுக்கு ஆத்மாவை குறித்த கவனம் இல்லை. ஆனால் உங்களுக்கு தெரியும், இது உங்களுக்கு விரோதமாய் சாத்தான் கொண்டு வருகிற மனோதத்துவ போர். இதில் நீங்கள் ஜெயிச்சே தீர வேண்டும். ஏனென்றால் மனம் மறுரூபமாக வேண்டுமானால், ஒருவன் மனிதன் மறுரூபமாகனா மனம் புதிதாக வேண்டும். மனிதனுடைய மனம் புதிதாக இருக்க வேண்டும். அதில் வாலிப பிள்ளைகள் விசேஷமாக நீங்கள் தான் கவனமாக இருக்கணும். வாலிபர்களுக்கு இப்படிப்பட்ட ஸ்ட்ரெஸ் அடிக்கடி உண்டாவது வாடிக்கை வழக்கம். அவங்களுக்கு ஒன்றுமே இருக்காது. அவங்க பிள்ளைகளாக பேசிட்டு என்னமோப்பா வாழ்க்கையை வெறுத்து போச்சு. ஒன்று பின் வாழ்க்கையை ஆரம்பிச்சிருக்காரு, வாழ்க்கை வெறுத்து போச்சான். என்னமோ தெரியல, யாருமே என்னை நேசிக்கவில்லை. இப்படி இதில் தான் பல பேர் கெட்டு போவதும் பல பேர் இடறி போவதும் பார்த்தீங்கன்னா, அவருடைய மனசில் தாங்களாய் ஒன்று, எங்களை யாருமே நேசிக்கலை, எங்களை யாருமே புரிந்து கொள்ளவில்லை, எங்களை யாருமே அன்பு கூறவில்லை, எங்களை யாருமே எங்களை என்னன்னு கேட்கல அப்படின்னு. நான் ஒன்று சொல்கிறேன், உங்களை யாரும் அன்பு கூறவில்லையா? நீங்கள் அன்பு கூறுங்களேன். உங்கள் பெற்றோர்கிட்ட கேட்டால் அவங்க சொன்னால் என் பிள்ளை என்னை அன்பு கூறுவில்லைன்னு சொல்கிறாங்க. உங்கள்கிட்ட கேட்டால் எங்கள் பெற்றோர் என்னை அன்பு கூறுவில்லைன்னு சொல்கிறீங்க. யாராவது ஒரு முந்தி அன்பு கூறுங்கள், அப்போ தான் அன்பு செயல்பட ஆரம்பிக்கும். யாரும் என்னை கவனிக்கவில்லை என்று சொல்வதை விட நீங்கள் மற்றவர்களை கவனிங்களேன். மற்றவர்களால் நீங்கள் சீக்கிரமே கவனிக்கப்பட்டு விடுவீர்கள். அல்லேலூயா. நீங்கள் மற்றவர்களை அன்பு கூற ஆரம்பிங்கள், மற்றவர்கள் உங்களை அன்பு கூற ஆரம்பித்து விடுவார்கள். நீ செய்ய வேண்டிய செய்யாமல் உட்கார்ந்து இப்படியே பேசிக்கிட்டே இருப்பாங்க. அது இந்த வாலிபர்களுக்கு நடுவிலே, வாலிப பெண் பிள்ளைகளுக்கு நடுவிலே ரொம்ப அதிகம். அது ஒரு குறிப்பிட்ட வயசில் அது வரும், அதிகமாக வரும். தங்களை யாருமே புரிந்து கொள்ளவில்லை என்பதை போல, தங்களை யாருமே நேசிக்கவில்லை என்பதை போல, உலகத்தில் எங்களை யாருமே இல்லை என்பதை போல, நாம் தனித்து விடப்பட்டவர்களை போல ஒரு மாய தோற்றம் உண்டாகும். அது இனி வருகிற காலங்களில் கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு இது ரொம்ப அதிகமாய் பெருக போகும். நீங்கள் என்ன செய்யுங்கன்னா, உங்களை ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வைத்துக்கொள்ள நல்ல ஜபங்கள், ஜப கூட்டங்கள், கர்த்தருடைய பிள்ளைகளோட ஐக்கியம், நல்லா மனம் விட்டு ஜபம். ஒருவேளை ஸ்ட்ரெஸ் என்ன செய்யுங்கன்னா, வாய் விட்டு ஜபம் பண்ணுங்க, சத்தம் போட்டு ஜபம் பண்ணுங்க. மனசுக்குள்ளே ஜெபம் பண்ண கஷ்டமா இருக்கா? வாய் விட்டு ஜெபம். சந்தோஷமா இருக்குன்னு சொன்னா கர்த்தரை துதித்து பாடல் பாடுங்கள். உங்கள் மனதை புதிதாக்கி கொள்ளுங்கள், புதிதாகவே வைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் புதிதாக்கப்பட்ட மனம்தான் உங்களை மறுரூபமாக்க உங்களுக்கு தேவையான ஒரு முக்கியமான பொருள் என்பதை நீங்கள் உங்களுடைய கருத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆகவே கர்த்தர் சொல்லுகிறார், இந்த வருடத்தில் இருந்து இந்த சம்பவங்கள் நடக்கிறதை நீங்கள் கேள்விப்படவும் உங்கள் கண்கள் காணவும் போகிறது. ஒருவனும் விரட்டாமலே ஓடுவார்கள், ஒருவனும் விழுங்கெடுக்காமலே அவர்கள் மடங்கி விழுவார்கள். அவங்கள் விசுவாசத்தை காத்துக்கொள்ளுங்கள். அவிசுவாசத்தின் கிரிகளை பரப்புகிற புத்தகங்கள், பத்திரிகைகள், செய்திகள், டிவி ஒளிபரப்புகள் என்று எதையும் நீங்கள் உங்கள் இருதயத்திலே வாங்கி கொள்ளக்கூடாது என்று கர்த்தர் மறுபடியும் வலியுறுத்தி சொல்லுகிறார். ஆகவே இருதயத்தை கவனமாய் வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய வருகை சமீபமாக இருக்கு. நாம் எழுந்து நின்று ஜெபிப்போமா? இந்த மனோதத்துவ போரில் இருந்து கர்த்தர் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் காத்துக்கொள்ளும்படிக்கு, நம்முடைய இருதயங்களையும் காத்துக்கொள்ளும்படிக்கு, சாத்தான் இருதயங்களுக்கு விரோதமா இப்போ உள்ள காலத்தில் பிரியமானங்களே ஒன்று கேளுங்க, சாத்தானுக்கு இடம் கொடுத்தா உங்கள் சரீரத்தை தொடமாட்டான். இந்த வருஷத்துல இருந்து உங்கள் இதயத்தை தான் தொடுவான். இனி வருகிற நாளில் மனசை குழப்பிடுவான். உடம்பெல்லாம் நல்லா இருக்கும், ஒரு பிரச்சனை போராட்டம் இருக்காது, ஆனால் மனசு குழம்பிடும். உடம்பு நல்லா இருந்து அழகாக இருந்து மென்டலாகி சுற்றினா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அவை சாத்தானுக்கு இடம் கொடுத்தா நீங்கள் இந்த ஆபத்துகளை சந்திக்க வேண்டி வரும். மனதை புதிதாக நீங்கள் வைத்து கொண்டால் நீங்கள் கர்த்தருக்குள் நிலைத்து கனி கொடுக்க வேண்டும். கர்த்தருடைய வருகையிலே மறுரூபமாக்கப்படலாம். உங்கள் மறுரூபமாக்கப்படுதல் என்பது
புதிதாக்கப்பட்ட மனதை சார்ந்த விஷயம் என்று கர்த்தருடைய வேதம் வலியுறுத்தி சொல்லுகிறது. சாத்தானுக்கு இது தெரியும். ஆகவே யுத்த காலத்தில் உங்களை சந்திக்க அவன் இந்த வருஷத்திலே புறப்பட்டு விட்டான். யுத்தம் கர்த்தருடையது. ஜெயிக்கிறவரை முன்னிறுத்தி புறப்படுங்கள். உங்கள் இருதயத்திலே மாறுபட்ட இருதயங்களின் காரியங்களுக்கு நினைவுகளுக்கு இடம் கொடுக்காம இருங்க. பில்லி சூனியை வச்சுட்டான், பேய் ஏவி விட்டுட்டான், பிசாசு வந்துருச்சு, வீட்டு கதவை தட்டுது, வாசலுக்குள்ளே எட்டி பார்க்குது, கண்ணை உருட்டி பார்க்குது, இப்படிலாம் சொல்லி நீங்களா பயந்துட்டு இருக்காதீங்க. நான் அடிக்கடி சொல்கிற ஒரு காரியம் ஒன்று உண்டு. கர்த்தருடைய பிள்ளையை பார்த்துத்தான் சாத்தான் பயப்படுகிறான். சாத்தானை பார்த்து நீ பயப்படக்கூடாது. உன் பேர் சொல்லுவாங்க, ஐயா போயிட்டியாமா, அவ்வளோதான், சாத்தான் உன்னை பிடிச்சிருவான் அப்படின்னு சொல்லி. இல்லை, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை. ஆமாம், நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருந்தா, கர்த்தர் உங்களுடைய இருதயத்துக்குள்ளே வாசம் செய்தால், சாத்தானை பிடிச்சி உள்ள விட்டாலும் அவன் போக மாட்டான். ஏன்னா உள்ள வெளிச்சம் இருக்கு, கர்த்தர் இருக்கிறார், கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறார். நீங்க பிடிச்சி உள்ள கொண்டாந்தாலும் அவன் நிற்க மாட்டான். அங்கே நீங்கள் சரியா இருந்தால் சாத்தான் உங்களை தொட முடியாது. வீணான கவலைகளுக்கும் அவிசுவாசங்களுக்கு இடம் கொடுத்து உங்கள் மனம் குழம்பாதபடி காத்துக்கொள்ளுங்க. வீட்டில் பிரச்சனைகள், குடும்பத்தில் குழப்பங்கள், கணவன் மனைவி கடையில் போராட்டங்கள், கவனம். பிள்ளைகளுக்கு நடுவில் போராட்டங்கள், கவனம். வாலிப பிள்ளைகளுடைய மனதிலே திடீர்னு போராட்டம், கவனம். சாத்தான் உங்களை எப்படிப்பட்ட நினைவுகளால் திடீர்னு வாதிக்க ஆரம்பிச்சா நீங்க முதல்ல ரொம்ப கவனமா இருங்க, கவனம். ஏனென்றால் இனி வருகிற காலங்கள் மனோதத்துவ போர் வருகிறது. சாத்தான் அதை தொடரப் போகிறான். ஜனங்கள் பெற்றிருக்கிற புதிய பாக்கியத்தை இழக்க பண்ணுவதற்காக இந்த காரியத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறான். கர்த்தருடைய ஆவியிலே நிறைந்திருங்கள், ஆவியிலே மகிழ்ந்திருங்கள், ஆவியிலே களி கூறுங்கள். உங்கள் கவலைகளுக்கு இடங்கொடாதிருங்கள், வேதனைகளுக்கு இடங்கொடாதிருங்கள், மாறுபட்ட நினைவுகளுக்கு இடங்கொடாதிருங்கள். கர்த்தருடைய வருகை சமீபமாகிவிட்டது. மனத்தை புதிதாய் வைத்துக் கொள்ளுங்கள், மனம் மாசு மறுவற்றதாக வைத்துக் கொள்ளுங்கள். மனதிலே குழப்பத்துக்கு இடம் கொடுக்காதீங்க, மனதிலே போராட்டங்களுக்கு இடம் கொடுக்காதீங்க, மனசுல அசுத்தமான காரியங்களுக்கு இடம் கொடுக்காதீங்க, மனசுல கர்த்தருக்கு விரோதமான கிரிகளுக்கு இடம் கொடுக்காதீங்க. போராட்டங்கள் பிரச்சனைகள் வந்தால் அதையே நினைத்து கொண்டு சுமந்து கொண்டிருக்காதீங்க. இதோ மன இறுக்கத்தை கர்த்தருடைய ஆவினாலே தளர்த்தி போடுங்களே. இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் மனம் புதிதாக்கப்பட வேண்டும். அது மறுரூபமாக்கப்பட உங்கள் மனம் அவசியமா இருக்கு. மனோதத்துவ போர் வருகிறது. சாத்தான் இந்த வருஷத்தை துவங்க போறான். வாலிபர்களை குறிவைத்து, கர்த்தருடைய பிள்ளைகளை குறிவைத்து, கர்த்தருடைய குடும்பங்களை குறிவைத்து இப்படிப்பட்ட கிரியைகள் நடக்க போகுது. கர்த்தருடைய கரங்களிலே இப்பொழுது எங்களை உம்முடைய மகிழ்ச்சியின் ஆவியினாலே, சந்தோஷத்தின் ஆவியினாலே, பரிசுத்த ஆவியினாலே, மனதை புதிதாக்கும் ஆவியினாலே, மனதை சந்தோஷப்படுத்தும் ஆவியினாலே நிரப்பும் என்று கர்த்தரிடத்திலே கேளுங்க. ஆண்டவரே, என் மனதிலே எத்தனையோ பொல்லாத மனிதருடைய நினைவுகள், பொல்லாத மனிதருடைய வார்த்தைகள், பொல்லாதவருடைய எண்ணங்கள் ஆண்டவரே எங்கள் மனதை செயலற்றதாய் மாற்றிக்கொண்டே இருக்கிறது. மனதிலே பாரம் உண்டாகி கொண்டிருக்கிறது. மன பாரங்களை களைந்து போக உதவி செய்யணும் சொல்லி கர்த்தரிடத்திலே இப்போது உங்களை விடுவித்துக் கொள்ளுங்க, விடுவித்துக் கொள்ளுங்க, விடுவித்துக் கொள்ளுங்க, விடுவித்துக் கொள்ளுங்க. தேங்க்யூ லார்ட். வல்லமை வல்லமை வல்லமை. சாத்தானுக்கு விரோதமா ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். மனோதத்துவ போர்களுக்கு விரோதமா, மனோதத்துவ கிரியைகளுக்கு விரோதமா சாத்தான் கொண்டு வருகிற மனதை ஆண்டவரே ஊனமாக்குகிற விஷயங்களுக்கு முன்பாக 2 கொரிந்தியர் 4:4 எழுதியிருக்கிறதை போல மனங்களை குருடாக்க பண்ணுகிற பொல்லாத சத்துருவின் கிரியைகளை முறியடிக்கத்தக்கதாக இப்பொழுது எங்கள் மனங்களை காத்துக்கொள்ளத்தக்கதாக கர்த்தருடைய ஆவியானவரே கண்களை திறந்தருளுவீராக. நாங்கள் மறுரூபமாக்கப்பட வேண்டும். எங்கள் இருதயத்திலே ஒரு விடுதலை வேணும், இருதயத்தின் நினைவுகளிலே விடுதலை வேணும். நாங்கள் சிக்கிக்கொள்ளக்கூடாது, சிக்கிக்கொள்ளக்கூடாது, சிக்கிக்கொள்ளக்கூடாது. இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொரு இருதயங்களின் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது மழை போல இறங்கும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன். தேங்க்யூ லார்ட். பூமியின் மேல் மழை இறங்கி வரும் பொழுது மரங்களிலே, கட்டடங்களிலே, பார்க்கிற பொருள்களில் இருக்கிற எல்லா அழுக்குகளையும் கழுவி விடுவதை போல இப்பொழுது இந்த பின்மாறி மழை எங்கள் இருதயத்தின் அழுக்குகளை களைந்து விடட்டும் ஆண்டவரே. இருதயத்தின் பாரங்களை கழுவி விடட்டும் ஆண்டவரே. இறங்கட்டும் அந்த அபிஷேக மழை. தேங்க்யூ லார்ட். விடுவிக்கப்பட்ட ஆவியிலே நிரம்புங்க, சந்தோஷத்தின் ஆவியிலே நிரம்புங்க, மகிழ்ச்சியின் ஆவியிலே நிரம்புங்க. தேங்க்யூ லார்ட். வல்லமை வருகிறது. தேங்க்யூ லார்ட். இருதயங்களை கட்டவிழ்க்கிற வல்லமை, இருதயங்களை கட்டி போடுகிற பொல்லாத சாத்தானை சுட்டரிக்கிற வல்லமை. ஆவியானவர் கிரியை செய்கிறார், ஆவியானவர் அசைவாடுகிறார். தேங்க்யூ லார்ட். இப்பொழுது வரக்கூடிய மனோதத்துவ போரை குறித்து கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோட பேசினார். கர்த்தருடைய ஆவியானவரை வெளிப்படுத்தி சொன்னார் 3 தடவை. கர்த்தர் இதுதான் மிக முக்கியமான யுத்தம். சாத்தான் தன் கைகளில் எடுத்து அவன் அதிகமாய் நம்பிக்கொண்டிருக்கிற ஆயுதம் இதுதான், மனோதத்துவ போர் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். இது நீங்க சாதாரணமா நினைச்சிடக்கூடாது. நான் முழுசு உங்களுக்கு சொல்லல, இன்னும் நிறைய விஷயம் இருக்குது இதுல. ஆகவே இந்த காரியங்களை குறித்து கவனமா இருக்கணும். உங்கள் மனம் எந்த விதத்திலும் கெட்டு போகாதபடி, உங்கள் மனம் எந்த விதத்திலும் இப்படிப்பட்ட அழுத்தத்தினாலே பாதிக்கப்படாதபடி உங்களை காத்துக்கொள்ள வேண்டியது உங்களுடைய கடமை.
வேலை வேலை வேலைன்னு சொல்லி கர்த்தரை மறந்து போகிற வேலை இருக்குமா? வேண்டாம், விட்டுருங்க. மறுரூபம் உங்களுக்கு முக்கியம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். நல்லா விடுவிக்கப்பட்ட மனதோட, நல்ல மகிழ்ச்சியோட மனதோட கர்த்தருக்குள்ளே காத்திருக்கிற அனுபவத்துக்குள்ளே கடந்து வாங்க. ஸ்ட்ரெஸ் வேண்டாம். யாரும் நம்மை நம்பவில்லை, யாரும் நம்ம எதிர்பார்க்கல, யாரும் என்னை அன்பு கூறலன்னு சொல்லுகிற அந்த மாயையான எண்ணங்கள் உங்களுக்கு வேண்டாம். இப்போது காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்க போறோம். எல்லாம் முழங்கால் படிடுவோமா? முதல்ல குடும்பத்தில் அடிக்கடி இப்படிப்பட்ட போராட்டங்கள் வந்து மனநிலை பாதிக்கப்பட்டு ஜெபிக்க முடியாம, வேதம் வாசிக்க முடியாம, சபைக்கு வர முடியாம அடிக்கடி தடுமாறுகிற ஜனங்கள், குடும்பங்களில் இப்படிப்பட்ட போராட்டங்கள் புருஷனால வரலாம், மனைவினால வரலாம், பிள்ளைகளால வரலாம், மாமனார் மாமியாரால வரலாம். அடிக்கடி வந்து என்னை சரியா ஜெபம் பண்ணவே விட முடியாதபடி என் குடும்பத்தில் இப்படி போராட்டங்கள் வந்துகிட்டே இருக்கு, அதனால என் மனசு அடிக்கடி வாதிக்கப்படுது, சபைக்கு வரவே முடியல என்னால அப்படின்னு சொல்லக்கூடிய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இருந்தா தயவுசெய்து முதல்ல எந்திரிச்சு நில்லுங்க. உங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம். பிரைஸ் ஜீசஸ். அடிக்கடி உங்கள் குடும்பத்தை சாத்தான் தொடுகிறான். ஜெபிக்க முடியாதபடி, வேதம் வாசிக்க முடியாதபடி, சபைக்கு வர முடியாதபடி, வந்தாலும் அதே நினைவு தான், பைபிளை எடுத்தாலும் அதே நினைவு தான், தியானம் பண்ண நினைச்சா அதே நினைவு தான். உங்களுடைய இருதயத்தை மறுபடியும் 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 சுற்றி மூடிக்கொள்ளுகிற காரியம். கர்த்தருடைய நாமத்தினாலே இப்பொழுது உங்கள் கட்டுக்களை அறுக்கும்படிக்காக பரிசுத்த ஆவியானவரிடத்துல ஜெபம் பண்ண போறீங்க. நீங்க உங்கள் குடும்பங்களை கண் வைத்திருக்கிற பொல்லாத வல்லமை, பொல்லாத ஆவி, பொல்லாத சாத்தான், பொல்லாத சத்துரு இயேசுவின் நாமத்திலே மடங்கடிக்கப்பட்டு போவதாக. நீ ஜெபிக்க கூடாது என்பதுதான் அவருடைய நோக்கம், நீ துதிக்க கூடாது என்பதுதான் அவருடைய நோக்கம். அதற்காக அவர்கள் எடுத்து பயன்படுத்துகிறான், அதற்காக உன்னோடு போராடுகிறான், அதற்காக உன்னுடைய இருதயத்தை கலைப்பதற்கு முயற்சி பண்றான். உனக்கு சர்ச்சுக்கு போக முடியாம, பைபிள் படிக்க முடியாம, ஜெபம் பண்ண முடியாம இந்த குடும்பங்களுக்காக இப்ப மன்றாட போகிறோம். பிரைஸ் தி லார்ட். எல்லாம் வாய் திறந்து இந்த குடும்பத்துல எல்லாருக்காக ஜெபம் பண்ணுங்க. இவர்களை கர்த்தருடைய கரம் தாங்கும்படிக்காக ஜெபம் பண்ணுங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். Thank you Jesus, thank you Lord. உங்கள் மனங்கள் ரொம்ப முக்கியம், உங்கள் இருதயம் ரொம்ப முக்கியம், உங்கள் இருதயத்துடைய நினைவுகள் முக்கியம். நீங்கள் மறுரூபமாவது அதில் தான் இருக்கு. உங்கள் மனம் புதுசா வச்சுக்குங்க, மனசை புதுசா வச்சுக்குங்க. புருஷனோட பிரச்சனை, மனைவியோட பிரச்சனை, பிள்ளைகளோட பிரச்சனை, வீட்டில் எப்போ பார்த்தாலும் பிரச்சனை, ஜெபம் பண்ண முடியாத அளவு பிரச்சனை, இதயத்தின் எண்ணங்களை பாதிக்கிற அளவுக்கு பிரச்சனை. இயேசுவின் நாமத்தினாலே இந்த குடும்பங்களுக்காக இப்ப மன்றாட போகிறேன். இறங்கட்டும் அந்த வல்லமை. இப்பொழுது உங்களுடைய பிள்ளைகளை காத்துக்கொள்ளும் வல்லமை, வல்லமை இந்த குடும்பங்களில் இறங்கி வரட்டும், இறங்கி வரட்டும். பிரச்சனைகளை மேற்கொள்ள, அப்படிப்பட்ட மனிதர்களை மேற்கொள்ள, அப்படிப்பட்ட நினைவுகளை மேற்கொள்ள கர்த்தருடைய கரங்கள் உங்களுடைய பிள்ளைகளை வழிநடத்தும்படிக்காக, இறங்கும்படிக்காக, அபிஷேகம் ஊற்றப்படும்படிக்காக, தொடும்படிக்காக ஜெபிக்கிறேன். This is a Voice of Jesus media presentation. மேலும் எங்களோடு தொடர்பு கொள்ள இயேசுவின் தொனி மீடியா எண் 563 இரண்டாவது பகுதி 3வது பிரதான வீதி, ராஜாஜி நகர், பெங்களூர். For further contact, Voice of Jesus Media, number 563, second block, 3rd Main Road, Rajaji Nagar, Bengaluru 560010. Thank you. God bless you.